முதல் 3 வீக்ல நாங்கள் பார்த்தது வலையமைப்பு நெட்வொர்க். ஒரு வலையமைப்பு என்ன, அந்த நன்மைகள் என்ன, வலையமைப்புல இருக்கிற கூறுகள் காம்போனன்ட்ஸ் என்ன, அது என்ன மாதிரி நாங்கள் கட்டமைக்கிறது, இந்த வலையமைப்பு சம்பந்தமான தொழில்நுட்ப சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டெர்மினாலஜின்னு சொல்ற அந்த விஷயங்கள், மற்ற இந்த வலையமைப்பு இந்த நியமங்கள், என்னென்ன விதமான வலையமைப்புகளை நாங்கள் அமைக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வைஃபை, இது நெருப்படியான இதுகள், ப்ளூடூத். மற்றது வலையமைப்பில் ஏற்படுற பிரச்சனைகள், பாதுகாப்பு பிரச்சனைகள், அவற்றிலிருந்து வலையமைப்பு என்ன மாதிரி பாதுகாக்கிறது, அதுக்கான ஏற்பாடுகள் அல்லது டூல்ஸ், டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்கின்றதை நாங்கள் பார்த்து முடிச்சினாங்க. இப்ப நாங்கள் இந்த வலையமைப்பிலிருந்து இணையம் என்றதுக்கு வரப்போறோம். வலையமைப்பும் இணையமும் வித்தியாசம். வலையமைப்பு என்றால் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உபகரணங்களை கணனியோ அலைபேசியோ இணைச்சு கொள்ளப்படுறதுதான் வலையமைப்பு. அது சின்னனா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், வேற சைஸ்ல இருக்கலாம். இணைக்கப்படுற உபகரணங்கள் எண்ணிக்கை மாறுபடலாம், ஒவ்வொரு நிறுவனங்கள் ஒவ்வொரு வலையமைப்பு இருக்கலாம். இந்த இணையம் என்றது அந்த வலையமைப்பு வைட் ஏரியா நெட்வொர்க், மிகப்பெரிய வலையமைப்பு என்றதுக்கு உதாரணம் தான் எங்கட உலகம் பூராக பிறந்திருக்கிற இந்த இணையம். உலகளாவிய வலையமைப்பை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அப்ப இணையத்துல இணையாமலே ஒரு நிறுவனம் தன் நிறுவனத்துக்குள்ள ஒரு வலையமைப்பை வச்சு கொண்டிருக்கலாம். நிறுவனத்துக்குள்ள தொடர்பாடலை மேற்கொள்ளலாம், தகவல் பரிமாற்றங்கள், ஃபைல் ஷேரிங், அப்படியான வேலையில நிறுவனத்துக்குள்ளேயே செய்யலாம். இணையம் என்றது இணையத்துல இணையணும் அவசியம் இல்லை, அவை தங்களோட வலையமைப்பு மேற்கொள்ளலாம். உலகளாவிய வலையமைப்புல இணையணும் என்றால் அவை அதுக்கான ஏற்பாடை செய்து அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கு, இணைய வழங்குனர்கள், அவையோட தொடர்பு கொண்டு, அதாவது எங்களுடைய SLT டயலாக் தொடர்பு கொண்டு இணைய இணைப்பையும் தங்களோட வலையமைப்போட இணைச்சு கொள்ளலாம். அப்ப இந்த இணையம் பற்றி நாங்கள் பார்க்க போறோம். இணையம், இன்டர்நெட் என்று நாங்கள் சொல்றது, முதல் 3 நாங்கள் பார்த்தது நெட்வொர்க் என்ற சொல்லு. இது அது வலையமைப்பு, இது இணையம், இன்டர்நெட். கணனி வளங்களின் உலகளாவிய வலையமைப்பு. உலகளாவிய கணனிகள் இணைக்கப்பட்டு அதுக்கு இணைப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டு வெவ்வேறு ஊடகங்கள் ஊடாக அது மேற்கொள்ளப்படுறது இந்த உலகளாவிய வலையமைப்பு. இது TCP/IP நடப்பொழுங்கை பயன்படுத்துகிறது. நடப்பொழுங்குன்றது புரோட்டோகால், இந்த விதிமுறைகள். அங்க தகவலை பரிமாறைக்குள்ள அல்லது தொடர்பாடலை மேற்கொள்ளக்குள்ள அங்க என்ன விதிமுறைகள் நடப்பொழுங்குன்றது. இப்ப ரோட் ரூல்ஸ் மாதிரி, நீங்கள் இந்த டிராபிக் போக்குவரத்து விதிகள் இருக்குத்தானே, அது மாதிரி இங்க டேட்டா போய் வரைக்குள்ள இந்த நெட்வொர்க்ல என்ன விதிமுறைகள், அந்த TCP/IP என்று சொல்லப்படுற அந்த விதிமுறைகளை ப்ரோக்ராம எழுதித்தான் அங்க வலையமைப்பில் இருக்கிற உபகரணங்கள் அதை ரன் பண்ணுது, தொடர்பாடலை மேற்கொள்றதுக்கு ஏற்பாடுகளை செய்யுது. அந்த TCP/IP என்ற நடப்பொழுங்கு இது உங்களோட நோட்ஸ்ல, நான் இப்ப ஸ்லைடோட போறேன், உங்களோட நோட்ஸ் ஹேண்ட் அவுட்ல அப்படியே போய்கொண்டிருக்கும். இது அதோட முக்கிய பாயிண்ட்ஸ் இங்க வரும். நீங்கள் ஹேண்ட் அவுட்டை படிக்கக்குள்ள இதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை விளங்கிக்கொள்ளக்கூடிய. அப்ப TCP/IP புரோட்டோகால் நடப்பொழுங்கை பயன்படுத்துது. அப்ப இந்த இணையத்துல தொடர்பாடல் நடக்குது என்றால் அங்க கட்டாயம் ஒரு முகவரி வேணும். இப்ப நான் ஒரு ஆளோட தொடர்பு கொள்ள போறேன் என்றால் அவற்றை அலைபேசியின் நம்பர் என தெரியும், ஸ்மார்ட் போன் நம்பர், டெலிபோன் நம்பர் தெரிஞ்சதான் காய்க்கலாம். அதே மாதிரி இணையம் மூலமாக இணைய போறோம்னா அந்த அவற்றை கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் போன் அல்லது சர்வர் கம்ப்யூட்டர், சர்வர் வழங்கிகள், இவைகள் IP அட்ரஸ் எங்களுக்கு தெரியும். வெப்சைட் எடுக்க போறோம்னா அந்த வெப்சைட் எந்த கம்ப்யூட்டர்ல இருக்கோ அந்த கம்ப்யூட்டர் முகவரி தெரிஞ்சாதான் நாங்கள் அந்த வெப்சைட் எடுத்து பார்க்கலாம். அப்ப அதை சொல்றது IP முகவரி. இது நாங்கள் வலையமைப்பிலையும் பார்த்து நாங்கள் IP. அப்ப அந்த முகவரி ஒவ்வொரு கணினியும் ஒவ்வொரு இணையத்தில் இணைய போதுண்டா அதுக்குண்டு ஒரு IP அட்ரஸ் இருக்கும். அப்பதான் அந்த இணையத்துல அந்த கணனி நாங்கள் இனம் காணலாம். சரியா? அப்ப அந்த IP அட்ரஸ்ன்றது நாங்கள் முதலே படிச்ச நாங்கள் இந்த மாதிரி இருக்க மாட்டோம். இதுல
இதுல ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா 192.248.56.21. இப்ப இந்த டாட்டால பிரிக்கப்பட்டிருக்குது 4 நம்பர்ஸ். இந்த ஒவ்வொரு நம்பரும் 0ல இருந்து 255 இடையில இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரா இருக்கலாம். சரியா? அப்ப 4 பகுதிகள் இதெல்லாம் முதல் கிளாஸ்ல பார்த்து நாங்கள் ஒவ்வொன்றும் 8 பிட், நாங்கள் 32 பிட் வேணும் இதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்ப இது இணையத்தில் இணைக்கப்பட்டிருக்க எந்த ஒரு உபகரணத்துக்குமான ஒரு முகவரி இந்த மாதிரி நம்பரா வழங்கப்படும். ஆனா நாங்கள் இந்த நம்பரை நாங்கள் பாவிக்கிறதில்ல. நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா வெப்சைட்டுக்கு போக போறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அடிப்பீங்க. www.gfn.ac.lk என்று நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர்ல அடிச்சீங்க என்றால் உங்களுக்கு வெப்சைட்டை கொண்டு வந்து தரும். ஆனா நீங்கள் இந்த நம்பரை பற்றி கவலைப்படுறது இல்லை. உண்மையா இந்த நம்பர் உள்ள சர்வர் எங்கட கேம்பஸ்ல இருக்கிற ஒரு சர்வர் மெஷின், சர்வை வழங்கி மிக இந்த பவர்ஃபுல் கூடின ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அது வெப் சர்வரா இருக்கும். அதுலதான் வெப்சைட் போடப்பட்டிருக்கும். அந்த கணனிக்கான ஐபி அட்ரஸ் தான் இது. அப்ப நீங்கள் உண்மையா இந்த கணனியை அணுகணும்டா இந்த நம்பரை கொடுக்காமல் நேர இதை கொடுப்பீங்க. அப்ப இந்த கணனிக்கு நான் முதலே சொன்ன டிஎன்எஸ் இந்த கிண்டெக்ஸ் மாதிரி உங்களோட போன்ல நீங்கள் மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போன் நம்பரை போட்டு வைக்கக்குள்ள தனிய நம்பரை போட்டு வைக்கிறேன், அதோட ஒரு பேரையும் கொடுப்பீங்க. அவருக்கான ஒரு சின்ன பேரொண்டா கொடுத்து வைப்பீங்க. அப்ப அந்த பேரை வச்சுதான் நீங்கள் இவற்றை நம்பர் அடையும் காணுவீங்க. எல்லாற்ற நம்பரையும் பாடமாக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இதுக்கான ஒரு பெயர் மாதிரி தான் இது. டொமைன் நேம் சிஸ்டம். டொமைன் நேம் சிஸ்டம் ஆட்களை பெயர் என்று சொல்ற முறைமை என்று சொல்றப்படுற இந்த விஷயத்தாலதான் இது மேற்கொள்ளப்படுது. அப்ப நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணின உடனே அந்த ரிக்வெஸ்ட் இந்த டிஎன்எஸ்க்கு தான் போகும். அது ஒரு சர்வர் உலகளாவிய ரீதியில எல்லா இடமும் சர்வரால் டிஎன்எஸ் சர்வரால் இருக்கு. அப்ப அந்த சர்வருக்கு தான் உங்களோட நீங்கள் வெப்சைட்டை அடிச்ச அட்ரஸ் போகும். அப்ப அந்த சர்வர் தான் அந்த அட்ரஸுக்கான நம்பர் ஐபி அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற கம்ப்யூட்டர்ல அந்த அந்த எந்த ஐபி அட்ரஸ் உங்களோட கம்ப்யூட்டருக்கு அனுப்ப உங்களோட கம்ப்யூட்டர் அந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு போய் அந்த வெப்சைட்டை கொண்டு வந்து தரும். அப்ப வெப்சைட் இருக்கிற சர்வருக்கு போக முதல் டிஎன்எஸ் சர்வருக்கு போய் அந்த வெப்சைட்டுக்கான நம்பரை ஐபி அட்ரஸ் எடுத்துக்கொண்டு வரணும். வந்துட்டு தான் உங்களோட கம்ப்யூட்டர் இந்த சர்வர் இந்த அட்ரஸோட போய் அந்த சர்வர்ல இருந்து எடுத்துக்கொண்டு வரும். இப்ப இந்த ஒரு சிஸ்டம் இருக்கு. இது உங்களுக்கு அந்த வெப்சைட் இந்த ஐபி அட்ரஸுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் நீங்கள் இந்த பேர்களோட ஒர்க் பண்றதுக்கு தான் இந்த சிஸ்டம் இருக்கு. இலகுவா இருக்குமென்றபடி இப்ப google.com facebook.com அடிக்கிறோம் உங்களுக்கு சுவாம் அதோட நம்பர்களை சொன்னா உங்களுக்கு கஷ்டம் அடிக்கிறோம். அந்த சர்வீஸ் அதை வழங்குது. அப்ப ஐபி முகவரி இருக்குது, இந்த சர்வீஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, புரோட்டோகால் ஒன்று சொல்றேன். அப்ப உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் இந்த ஒரு இன்டர்நெட்ல இணையினம் என்றால் அவைக்கு இந்த நடப்பொழுங்கு தான் உதவி செய்து அவை இந்த வேலையில செய்யறதுக்கு அந்த விதிமுறைகள். அவை ஒரு ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். ஐபி அட்ரஸ் தான் அனுப்பினோம். அந்த ஐபி அட்ரஸ் உண்மையை அவை தெரிஞ்சிருக்கணும் இல்லை, அவைக்கு பேர்கள் வழங்கப்படும். பேர்களை வச்சு கொண்டுதான் இணையத்தில் எங்கேயும் என்னத்தையும் தேட போயினோம். சரி, அப்ப இது இணையம் பற்றிய ஒரு அறிமுகம். அடுத்தது இணையத்தின் பரிமாணம். இப்ப இணையம் இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்து வந்தது. ஆரம்பத்துல 1969ஆம் ஆண்டு. அப்ப 69ஆம் ஆண்டுன்றது ஒரு பிரபலமான ஆண்டு. 69ஆம் ஆண்டு நடந்தது 1969. சந்திரன்ல மனிதன் காலடி வைத்தது. அதாவது நாசா மனிதரை சந்திரனுக்கு அனுப்பி அங்க இறக்கி எடுத்தது. அப்ப அந்த ஆண்டு தான் அமெரிக்கா இந்த அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க் என்ற சொல்லப்படுற ஒரு அமைப்பை உருவாக்கினர். ARPANET என்று சொல்லப்படுற அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். இந்த கணனிகளை உலகளாவிய ரீதியில இந்த கணனிகள் எல்லாம் தனித்தனி கணனிகளா இருந்தது. அவற்றை இணைச்சு அவருக்கு இடையில தொடர்பாடலை மேற்கொள்றதுக்கு ஆன ஒரு வலையமைப்பை ஆரம்ப கட்டம் இந்த இதெல்லாம் நடந்தது. அமெரிக்க பாதுகாப்பு துறையால் உருவாக்கப்பட்டது. யுஎஸ் டிஃபென்ஸ் தான் இதை உருவாக்கினது. அது இப்ப இந்த அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்தின் தகவல் தொடர்பாடல் உட்கட்டமைப்புக்கும் பயன்படுத்தப்பட்டது. துவக்கத்துல இந்த 69ஆம் ஆண்டு துவங்கிக்குள்ள 4 கணுக்கள் மட்டுமே இருந்தன. இப்ப 4 கணுக்கள்னா ஹோஸ்ட். இப்ப ஹோஸ்ட் என்றால் இப்ப நாங்கள் இப்ப சொல்ற இன்டர்நெட்ல இருக்கிற ஹோஸ்ட் என்றால் ஒரு கம்ப்யூட்டர். இப்ப உங்களோட கம்ப்யூட்டர் ஒரு ஹோஸ்டா இருக்கும், ஒரு சர்வர் மெஷின் ஒரு ஹோஸ்டா இருக்க போகுது.
அப்ப இந்த இணையத்துல இணைக்கப்பட்டிருக்கிற அந்த உபகரணங்கள் ஹோஸ்டுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அது உங்களுக்கு தமிழ்ல ஓம்புனர் கணனிய என்ற ஒரு சொல்லு டெக்னிக்கல் டேர்ம் தமிழ்ல பாவிச்சு கிடக்கு. நீங்கள் ஹோஸ்ட் என்றும் பாவிக்கலாம். இல்லது ஹோஸ்ட் என்றா ஒரு சிம்பிளா யோசிச்சுக்கொள்ளுங்க, ஒரு இணையத்துல இணைக்கப்பட்டிருக்க ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சர்வர். அப்ப அந்த ஆரம்ப கட்டத்துல 4 கணுக்கள் என்றா நோட்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு, அதை கணுக்கள் சொல்றோம். அப்ப 4 கம்ப்யூட்டர்ஸ் தான் நினைச்ச மாதிரி வரப்போகுது. அதை நினைச்சு சக்சஸ்ஃபுல்லா அதுக்கிடையில தகவல் பரிமாற்றத்தை மேற்கொண்டது. இது 1969ஆம் ஆண்டு நடந்தது. சரி, அடுத்ததாக அந்த வரிசையில அதாவது அமெரிக்காவில் அந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆரம்பத்துல. 1972ஆம் ஆண்டு இந்த நெட்வொர்க் தான் உலகம் பூராகவும் 23 கணுக்களோட 23 ஹோஸ்ட் 23 கணினிகளை இணைச்சு உலகம் பூராகவும் இதை உருவாக்கிச்சுனா. சரியா? அப்ப இந்த வழியில தான் இன்டர்நெட் டெவலப் ஆகி வருது. ஆப்பாநெட் என்று சொல்லப்படுற அந்த நிறுவனம், அந்த ப்ராஜெக்ட் உலகம் பூரா அமைக்கப்பட்டது. அப்படியே அது 1972 வந்த அப்புறம் தொடர்ந்து வந்த தொழில்நுட்பங்கள் TCP/IP, நாங்கள் இப்ப முதல் பார்த்த இன்டர்நெட் புரோட்டோகால், இன்டர்நெட் ஒழுங்கு விதிகள், என்ன விதிகளை பின்பற்றி டேட்டா இந்த இணையத்துல போய் வருது. சரியா? அந்த TCP/IP புரோட்டோகால். மற்ற DNSன்றது இந்த பெயர், ஒவ்வொரு வலைத்தளமோ கணினிக்கோ IP அட்ரஸை பாவிக்காமல் நாங்கள் DNS, அது கொண்ட பேரு www.jfn.ac.lk கொடுக்கலாம். அப்ப அந்த பெயரை இந்த IP அட்ரஸ்க்கு மாத்திர அந்த சர்வீஸ். மற்ற www வேர்ல்டு வைட் வெப், இப்ப எல்லா நிறுவனங்களும் தங்களோட தகவல்களை இணையதளங்களாக போட்டு வலைத்தளங்களாக போட அதை நாங்கள் அந்த வலைத்தளத்தின் முகவரி அடிச்சு எடுத்து பார்க்க. சரியா? அப்ப அந்த டெக்னாலஜி. மற்ற உலாவிகள், பிரவுசர்ஸுக்கு என்ன உதாரணம்? நீங்கள் பாவிக்கிற இந்த கூகுள் குரோம் வந்து ஒரு பிரவுசர். அதே மாதிரி மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் என்ற ஒரு பிரவுசர் இருக்குது. சஃபாரி என்ற ஒரு பிரவுசர் இருக்குது ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்ல. சரியா? முந்தி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒன்று பாவிச்சு நாங்கள் மைக்ரோசாஃப்ட். இப்ப மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஒன்று வருது. இதெல்லாம் பிரவுசர்ஸ். இந்த பிரவுசரை தான் முதல் ஓபன் பண்ணணும் உங்களோட கம்ப்யூட்டர்லயோ மொபைல் போன்லயோ. அதுல போய்தான் நீங்கள் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி வெப்சைட்ல பார்க்கலாம். சரி? அப்ப உலாவிகள் என்று சொல்றோம் இந்த பிரவுசர்ஸ். உலாவிகள் என்று சொல்லுவோம், அல்லது மேலோடிகள், வலை மேலோடிகள் என்று சொல்லுவோம். தமிழ்ல சொல்ல போய்கள் இந்த கணக்கு வரும். பிரவுசர்ஸ் சிம்பிளா சொன்னா தெரிஞ்சுங்க. அந்த உலாவிகள் அல்லது வலை மேலோடிகள் 2 சொல்லி நாங்கள் இதுல கூடுதலா பாவிச்சிருப்போம். மற்ற எழுத்துரு மொழிகள், இந்த வெப்சைட்டுகளை நாங்கள் எழுதிக்குள்ள பாவிக்கிற மொழிகள். உங்களுக்கு இப்ப பிராக்டிக்கல்ல இந்த HTML என்ற ஒரு மொழி படிக்கப்படுது, கணினி மொழி. வெப் தளங்கள், அதாவது இந்த வலைப்பக்கங்களை என்ன மாதிரி நாங்கள் வடிவமைக்கிறதுன்றதுக்கான அந்த மொழி. அப்ப HTML ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நீங்கள் HTML, CS, JS, ஜாவா ஸ்கிரிப்ட், CSS எல்லாம் CSS படிச்சிருப்பீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்தா படிப்பீங்களா. இதெல்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அந்த மொழிகளை பாவிச்சு நாங்கள், கணினி மொழிகள், அந்த மொழிகளை பாவிச்சு நாங்கள் வெப் தளங்களை உருவாக்கலாம். அப்ப இதுகள் எல்லாம் இந்த 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து வந்த ஆண்டுகள்ல இந்த கண்டுபிடிப்பு, இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட இணையதளம் பாப்புலரா பிரபலியமா வந்தது. இணைய தகவல் பரிமாறுவது அணுகுவதற்கும் ஊடகமாக மாறியது. ஒரு இணையம் வந்து ஒரு ஊடகம். இப்படியா உருவாக்கப்பட்ட இந்த நெட்வொர்க் உலகளாவிய இணையமாக வந்து அங்க ஊடகமாக வாரது எங்களுக்கு வெப்சைட். இப்ப வெப்சைட்டை வச்சு கொண்டுதான் நீங்கள் நியூஸ்கள் எல்லாம் வெப்சைட்ல இப்ப உங்களுக்கு வருது. அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் தங்களோட விவரங்கள் அல்லது ஒவ்வொருத்தரும் தங்களை பற்றி வெப்சைட்டுகளை, அதாவது தகவல் பரிமாற்றத்துக்கு இப்ப உலகளாவிய ரீதியில இந்த வெப்ன்றது பெரிய ஒரு ஊடகமா மாறி இருக்கு. அதுக்கெல்லாம் பின்புலத்துல இயங்குறது இந்த தொழில்நுட்பங்கள். TCP/IP புரோட்டோகால், DNS டொமைன் நேம் சிஸ்டம், வேர்ல்டு வைட் வெப், பிரவுசர்ஸ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், இதெல்லாம் அந்த தொழில்நுட்பம். இதெல்லாம் வச்சு கொண்டுதான் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் இயங்கும்.
அடுத்ததாக நாங்கள் அப்படியே வளர்ச்சியடைந்து வரையக்கூடிய இணையம் 1990 இணையம் வணிகமயமாக்கப்படுது. அதுக்கு முதல் இந்த அரசாங்கம், இராணுவம் அப்படியான இதழ்களுக்கு மட்டும்தான் இணையம் பாவிக்கப்பட்டது. ஏன்னா அது அப்படித்தான் துவங்கி வந்திருக்கு அமெரிக்கால இருந்து. அப்ப அது பேர்ந்து கொமர்ஷியலைஸ் வணிகமயமாக்கப்பட்டது 1990 தான் பொதுவாக எல்லா மக்களும் பாவிக்கக்கூடியதாக அது உருவாக்கப்பட்டது. அந்த நேரம் உலாவிகள், இணைய வலை மேலோடிகள் அல்ல உலாவிகள் என்று சொல்லப்படுற இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெட்ஸ்கேப் நேவிகேட்டர், மாசேக் இதுகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட. இப்ப இது கம்ப்யூட்டர்ல இதை நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனூடாக வெப்சைட்ஸை பார்க்கக்கூடியதா வந்தது 1990 பிறகு. அப்ப அதோட இலத்திரனியல் வர்த்தகம், சமூக வலைப்பின்னல் தரங்கள் உருவாக்கப்பட்டது. அப்ப 90 பிறகுதான் இந்த இ காமர்ஸ், வர்த்தகம், வணிகம் இதுகளை கணனி ஊடாக ஆன்லைன்ல செய்கிறது, சமூக வலைப்பின்னல்கள், இப்ப நீங்கள் பேஸ்புக் இதுகள் என்று கதைக்கிறீங்கள், அப்படியான விஷயங்கள் உருவாக்கப்பட்டது 90 பிறகு அந்த காலங்கள்ல. அது அது அப்படியே வளர்ச்சி வரையக்குள்ள இது 2000 இப்ப 90 90களில் பார்த்துனாங்க. இப்ப 2000 வரைக்குள்ள 2000 தொக்கம் 2010 இடையில அந்த வளர்ச்சி என்ன மாதிரி வரப்போகுது என்றால், அந்த காலப்பகுதியில தான் இந்த ஸ்மார்ட் போன்ஸ், இந்த போனுகள், முதல் போனுகள் நீங்கள் சும்மா லேண்ட் போன் அல்லது ஹேண்ட் போன் என்றாலும் கதைக்கிறதுக்கு மட்டும் இருந்த ஹேண்ட் போன்கள் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் என்று வந்தது. அதனூடாக இணையத்தை இணைச்சு நாங்கள் டேட்டாவை பரிமாறக்கூடியதாக, கம்யூனிகேஷனை மேற்கொள்ளக்கூடியதாக இந்த ஸ்மார்ட் போன்ஸ், சூட்டிகை தொலைபேசி என்று தமிழ்ல நாங்கள் அதை சொல்லலாம். கம்பி இல்லாமல் இப்ப வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், இப்ப ஸ்மார்ட் போன்ஸ் வயர்லெஸ் நெட்வொர்க் வேணும். வயர் லேண்ட்லைன் டெலிபோன் மாதிரி பாவிக்கலாம். சரியா? அப்ப வயர்லெஸ் நெட்வொர்க்கும் இந்த ஸ்மார்ட் போன்ஸும் 2000 2010 இடையில தான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டு அந்த டைம்ல தான் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் போன்றவை எல்லாம் பிரபலமானது. சரியா? இப்ப அதாவது சமூக வலைத்தளங்கள் அதுல 90 பிறகு இந்த காலப்பகுதியில தான் அது ஒரு உலகளாவிய தொடர்பாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்தது. 1G 2G 3G 4G என்று தொழில்நுட்பம் வளர்ந்து வந்த இந்த வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாம் 1G இந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல 1G 2G 3G 4G என்று வரைக்குள்ள 1G 2004 கிலோ பைட் பர் செகண்ட், இது கிலோபைட், அப்படியே கிலோபிட், மெகாபைட், ஜிகாபைட் என்று போகுது. சரி, அந்த வேகத்தை நாங்கள் படிச்ச நாங்கள் முதல் இந்த பேண்ட்வித் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் அண்டு இந்த கிலோபிட் பர் செகண்ட் என்றால் ஒரு செகண்ட்ல எத்தனை கிலோபிட். கிலோபிட் என்றா என்ன? 1024 பிட்ஸ் தான் ஒரு பைட். இந்த 1024 கிலோ சாரி 8 பிட் ஒரு பைட், அந்த கணக்கு 8 பிட் ஒரு பைட். இந்த 1024 பிட் ஒரு கிலோ பிட் சொல்லலாம். இப்ப இந்த 1024 கிலோ பிட் ஒரு மெகா பிட் போகும். அப்ப அந்த வழியில பாக்கிகள் இந்த ஸ்பீடையும் போட்டிருக்கேன். இந்த 1G 2G 3G 4G என்றைக்குள்ள ஸ்பீட் கூடிக்கொண்டு வந்தது. என்னத்துண்ட இந்த இணைய இணைப்புண்ட ஸ்பீட் இந்த மாதிரி கூடிக்கொண்டு வந்தது வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். அதுக்கு பிற்பாடு 2010 பிறகு அதுதான் இப்ப நாங்கள் இருக்கிற அந்த காலம், அப்புறம் 15 வருஷம் அந்த காலங்கள்ல பொருட்களின் இணையம் IoT பிரபலமானது. IoT என்னென்றால் முதல் இணையத்தில் என்ன இணைக்கப்பட்டிருந்தது? கணினிகள், அலைபேசிகள் இதெல்லாம் தான் இணைச்சு வச்சிருந்தது, எல்லாம் எலக்ட்ரிக்கல். இப்ப நாங்கள் வெளியால இருக்கிற பொருட்களை இணையத்தோட இணைக்கிறோம். ஒரு ஃப்ரிட்ஜ், இப்ப உங்களோட வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை இன்டர்நெட்டோட இணைச்சு விடுறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு உபகரணங்களை இன்டர்நெட்டோட இணைக்கப்படுறது. இல்ல இந்த கேமராக்களை இப்ப பாத்துட்டீங்கன்னா சிசிடிவி கேமரா இதுகளை இணையத்தோட இணைச்சு கிடக்குது. அப்ப வெளியால இருக்கிற சாதாரணமா நாங்கள் பாவிக்கிற அந்த கேமராவோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, ஏதோ ஒரு உபகரணத்தை, இல்ல ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற லைட்டோ, ரோட்ல இருக்கிற ஒரு லைட்டோ, எல்லாத்தையும் இணையத்தோட இணைக்கலாம். இணையத்தோட இணைச்சா இணையத்துக்கூடாக அந்த உபகரணங்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். இல்ல அந்த உபகரணங்கள் இணையத்தினூடாக தகவலை பரிமாறும். இப்ப சிம்பிளா நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஃப்ரிட்ஜில்
முட்டை பால் வேண்டி வைக்கிறீங்க. அப்ப அந்த முட்டையோ பாலோ முடிஞ்ச உடனே அந்த சப்ளை பண்ற அளவு கூட பண்ணி உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு முட்டையோ பாலோ வரணும் என்றால் அந்த ஃப்ரிட்ஜ் என்ன செய்யும், சென்சர் இருக்கும். அந்த சென்சரால அந்த பால் இருக்கிற இடத்துல பால் இல்லை என்றால் அது உடனே சிக்னலை இன்டர்நெட் ஊடாக அனுப்பும். அனுப்பின உடனே அங்கிருந்து உங்களுக்கு இப்போ மில்க் சப்ளை வந்து சேரும். நீங்கள் பார்த்து வேண்டணும் இல்லை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படியான அன்றாடம் பாவிக்கிற உபகரணங்களை இணையத்தினூடாக தொடர்பா ஏற்படுத்துறது வந்து இந்த IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று சொல்றது. பொருட்கள் அன்றாட நாங்கள் யூஸ் பண்ற அந்த மெஷின்ஸ் அதுகளை இணையத்தோட இணைச்சிருக்கிறோம் என்றால் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கண்ட்ரோல் பண்ண தேவை, அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணப்படும். அவை தகவலை பரிமாறிவிடும். அப்ப அப்படியான தேவைகள், அதுக்கு சென்சர்கள், ஆக்சுவேட்டர்ஸ் அந்த உபகரணங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்துருப்பீங்க, சென்சர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் அந்த ஹார்ட்வேர் டியூட்ல போய் பாருங்க, அதை பற்றிய டீட்டெயில் இருக்கும். மற்ற AI, பிளாக் செயின், 5G, இப்போ 5G வலையமைப்பு. இப்போ 4G மட்டும் இருந்துட்டு 5G என்றால் அதிலும் பார்க்க வேகம் கூட்டின வலையமைப்பு. உங்களுக்கான இன்டர்நெட் கனெக்ஷனை ஸ்பீடா பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் 5G. அதை விட AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இயற்கை நுண்ணறிவு எங்களுக்கு இருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையான நுண்ணறிவு ஒன்று இருக்குது. அந்த அளவு வேறுபடலாம், ஆனா இயற்கையான நுண்ணறிவு ஒன்று இருக்குது. ஒன் டைம் நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்குள்ள அதை பாவிக்கிறீங்கள். அதை செயற்கையாக கணினிகளுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த AI. இப்ப இயற்கையாக நாங்கள் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ கதைச்சு எங்களோட ஒரு ஆள் கதைக்கு ஒரு ஆள் விளங்கி வேலை செய்து கொண்டு போறோம். இப்போ ஒரு ஆள் ஒரு எஸ்ஏ எழுதணும் என்றால் ஒரு ஆள் தன்னுடைய அந்த இயற்கையா இருக்கிற நுண்ணறிவை பாவிச்சு எழுதுறார், ஒரு கணக்கை செய்கிறார். அப்ப மெஷினை இதுல இந்த மாதிரி மனிதன் செய்கிற மாதிரி யோசிச்சு பண்றதுதான் இந்த AI என்றது. சரியா? அப்ப அந்த தொழில்நுட்பம் இப்ப வளர்ச்சியிருந்து வருது. இப்ப AI என்று ChatGPT பாத்தீங்கன்னா, ChatGPT ஒன்று இருக்குது. அதுல நீங்கள் போனீங்கள் என்றால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணணும்டா, ஏதோ ஒரு தேவைக்கு அந்த விஷயத்தை சொல்லிவிட்டால் அது உங்களுக்கு அந்த லெட்டரை டைப் பண்ணித்த. ஒரு எஸ்ஏ எழுதணும்னா அந்த எஸ்ஏ தலைப்பை கொடுத்துட்டா இதுல எனக்கு ஒரு எஸ்ஏ தைச்சோன்னா எஸ்ஏ டைப் பண்ணித்த. அப்படி எத்தனை சொல்லில வேணும் என்றால் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தரப்போம். சரி, அது உங்களை ஏஐல படிப்பிச்சிருப்பினோன்னு நினைக்கிறேன் நீங்க அந்த AI போன ஞாயிற்றுக்கிழமை. சரியா? அப்ப AI 5G பிளாக் செயின்ன்றது டேட்டா பேஸ்ல இருக்கிற தரவு தளங்கள் இருக்குத்தானே. உங்க தரவுகளை இப்ப உங்களோட பேங்க்ல மில்லியன் கணக்கான கஸ்டமர் இருக்கு, ஒரு பேங்க் அவ்வளவு போயிட்ட டீட்டெயிலையும் கொண்டு அங்கே ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்போம். உங்களோட ATM மிஷின்ல நீங்கள் காசு விட்ரோ பண்றீங்கள் என்றால் அந்த தரவு தளத்துக்கு தான் நீங்கள் கார்டை போட்டு செய்யற மெஷின் போய் பார்த்து உங்களுக்கான காசை விட்ரோ பண்ண தருது. நீங்கள் பில் பே பண்றது அதே மாதிரி. சரியா? அப்ப அந்த விஷயங்கள், அந்த டேட்டா பேஸ் ஒரு புதிய தொழில்நுட்பம் தான் இந்த பிளாக் செயின் வேற. அப்ப AI, பிளாக் செயின், 5G இது புது தொழில்நுட்பங்கள் இப்ப இணையத்தில் இணைக்கப்பட்டு மிகவும் பயன்படுத்தத்தக்க விதத்துல இணையம் இப்ப வேலை செய்து கொண்டு இருக்குது. அப்ப இந்த இணையத்துல நாங்கள் என்னென்ன சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம்? முதலாவது மின்னஞ்சல், இமெயில். இமெயில் என்றைக்குள்ள உங்களை எல்லாருக்கும் ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சிருப்பீங்க. சரியா? கூடுதலாக இந்த வடிவத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கும். இந்த இமெயில் வந்து இந்த யூசர் நேம், @டொமைன் நேம், நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு @ இருக்கும். அதுக்கு முன்னால உங்களோட பெயர் ஏதாவது ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னால டொமைன் நேம் இருக்கும். சரியா? இது வந்து வேகமானது. இப்ப நீங்கள் இமெயில டைப் பண்ணி போட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா, என்டர் பண்ணி விட்டீங்கன்னா, இல்ல கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உடனடியாக அந்த யாருக்கு நீங்கள் மெயில் அனுப்போம் அது போய் சேர்ந்துடும். அடுத்த செகண்டே அவருக்கு போய் சேர்ந்துடும். மற்றது எளிதானது, சிம்பிளா நீங்கள் டைப் பண்ணிட்டு அனுப்பலாம். என்வலப் வேண்டி முத்திரையொட்டி கொண்ட போட்டு எல்லாம் மேற்கட்ட வேலையண்டு இல்லை. மலிவானது. மற்ற டேட்டா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கள் என்றால் அங்க அதுக்கண்டு பிரத்யேகமான செலவு ஒன்றும் இல்லை. இப்ப நார்மல் போஸ்டே 100 ரூபாய் கொண்டு போறாங்க போல இருக்கு, வந்துட்டதோ தெரியல. அப்ப அதுகளோட ஒப்படைக்குள்ள இது வேகமானது, எளிதானது, மலிவானது. இப்ப இது வந்து அரசாங்கத்தின் தொடர்பாடல்களுக்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்ப இமெயில் ஊடாக நீங்கள் வேலை செய்யற இடத்துக்கு உங்களோட தொடர்பாடலை உங்களோட மேலதிகாரோட மேற்கொள்ளக்கூடிய வசதிகள் எல்லாம் இப்ப இருக்கு. இல்ல அரசாங்கத்தோட நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் என்றாலும் அதனூடாக.
ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட மின்னஞ்சல் நீங்களும் வச்சிருப்பீங்க உங்களோட இமெயில் அட்ரஸ். இதுல கூடுதல் ஆட்டுக்கு பின்னால gmail.com வச்சிருப்பீங்க, இல்ல yahoo.com வச்சிருப்பீங்க. கூடுதலான ஆட்கள் இப்ப gmail.com, கூகுள் ஜிமெயில் முன்னாலும் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், உங்களோட பெயர் இல்ல உங்களோட பேரோட பிறந்த ஆண்டு அதை நீங்க தான் கொடுத்துருப்பீங்க. இதுதான் இப்ப இமெயில் அட்ரஸ் வடிவம் இந்த மாதிரி தான் வரப்போகுது. இந்த அட்சைனுக்கு முன்னால கொடுக்குறவங்களோட பெயர் இதுகள் எல்லாம் இது கேபிட்டல் சிமால் பார்க்க தேவையில்லை. கேபிட்டல் என்ன சிமால் பாஸ்வேர்டுக்கு பாத்தீங்கன்னா கேபிட்டல் சிமால் பார்க்கணும், கேபிட்டல் எடுக்கணும், சிமால் எடுக்கணும். ஆனா இந்த இமெயில் பாஸ்வேர்டு, ஆனா இமெயில் யூசர் நேம், இதை சொல்லப்படுற இமெயில் யூசர் நேம், இதுக்கு நீங்கள் இந்த யூசர் நேமோ டொமைனோ கேபிட்டல் சிமால் பார்க்க தேவையில்லை, அது என்னவும் கொடுக்கலாம். சரியோ? மற்றதுல இடைவெளிகள் விடப்படாது, ஸ்பேஸ் விடப்படாது, அப்படியே தொடர்ச்சியா வரும். இப்ப இடையில விடணும்னா ஒரு கோடு போட வேண்டும், கோட போடலாம். சரி, எல்லாரும் டொட்டா போடலாம், இடையில இடைவெளி விடையிலாது. மற்றது சொல்ற அட்சைனால பிரிக்கப்பட்ட இமெயில் முகவரி இந்த மாதிரி அமையும். மற்றது இந்த நடப்பொழுங்கு முதல் பார்த்து நாங்கள் இன்டர்நெட்டுக்கு டிசிபி ஐபி என்ற ஒரு நடப்பொழுங்கு பார்த்துனாங்க. இங்க இமெயிலுக்கு அதே மாதிரி வெப்சைட்ல பாக்குறதுக்கு நாங்கள் பார்ப்போம் HTTP என்ற ஒரு நடப்பொழுங்கு இருக்குது. வெப்சைட் அடிக்கைகள் HTTP முன்னாடி அடிப்பீங்க, அதுதான் புரோட்டோகால். இங்க SMTP, POP, IMAP என்ற புரோட்டோகால்கள் இருக்கு. இது ஒரு விதிமுறைகள், இந்த இமெயிலே இந்த மாதிரி அனுப்பி எடுக்கிறதுக்கான விதிமுறைகள். SMTP என்றது நீங்கள் மெயிலே அனுப்புறதுக்கான விதிமுறைகளை சொல்லும். இந்த ரெண்டு மற்ற POPயும் IMAPயும் நீங்கள் மெயில பெற்றுக்கொள்றதுக்கான இதை சொல்லும். இந்த POP கூடுதலாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது போன்ல மட்டும்தான் உங்களோட இமெயிலை கனெக்ட் பண்ணி பார்க்க போறீங்க என்றால் இந்த POP தான் கூடுதலாக ஓகே. இந்த IMAP என்றால் சில வேளை நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லையும் இன்டர்நெட்டை பார்ப்பீங்க, இந்த போன்லையும் பார்ப்பீங்க, ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்லையும் பார்ப்பீங்க, எல்லா இடம் வேற இடங்கள்ல உங்களோட இன்டர்நெட் இமெயில பார்க்க வேலையை நீங்க செய்வீங்க. அப்ப வேற உங்களோட போன்ல இருக்குது, கம்ப்யூட்டர்ல இருக்குது, இமெயில் என்றால் எல்லாத்துலயும் பாக்குறீங்கன்னா அந்த அவைக்கிடையிலான ஒரு தொடர்பாடல் இருக்கும். எல்லா இதுவும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாத்துலயும் அந்த இமெயில் ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியணும், அந்த சிங்க்ரனஸ் பண்றது சொல்றது. அந்த வேலையை இந்த IMAP நடப்பொழுங்கு செய்த. அப்ப நீங்கள் இது இருக்கிறதால உங்களோட போன்லயும் பார்க்கலாம், அதே நேரம் போய் கம்ப்யூட்டர்லயும் பார்க்கலாம், எல்லா இடம் அந்த மெயில் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கப்போ. மற்றது இந்த இமெயிலை அனுப்பியக்குள்ள நீங்கள் ஃபைல்களை அட்டாச் பண்ணலாம். இமெயிலை நீங்கள் அனுப்பியக்குள்ள ஒரு வீடியோ அல்லது ஒரு PDF ஃபைல் அல்லது ஒரு வேர்ட் ஃபைல், ஏதோ ஒரு ஃபைலை அல்லது ஒரு பாட்டு ஆடியோ ஃபைலை நீங்கள் அந்த இமெயிலோட அட்டாச் பண்ணி விடலாம். அது எவ்வளவு சைஸ் ஃபைல் அனுப்பலாம்ன்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அது இந்த சைஸுக்கு மேல நீங்கள் அனுப்பலாம். அது சைஸ் என்ன MB, KB, MB என்று மெகாபைட் அதெல்லாம் சொல்லிவிடலாம். இவ்வளவு சைஸுக்கு மேல ஃபைல் இருந்தா அனுப்பலாம். அட்டாச் பண்ணி இமெயிலோட ஃபைல்களை அட்டாச் பண்ணி அனுப்பலாம். இப்ப நீங்கள் மேலதிகாரியோ உங்களோட ஒரு ஆளுக்கு ஒரு லெட்டர் அனுப்ப போறீங்க என்றால் அந்த லெட்டரோட சில டாக்குமெண்ட்ஸை இணைச்சு விடுவீங்க, சில சர்டிபிகேட்ஸ் அதுல சேர்த்து அனுப்புவீங்க. ஒரு அப்ளை பண்ணக்குள்ள அதுக்கான ஃபார்ம், லெட்டர், அந்த சர்டிபிகேட். அப்ப அதை சொல்ற அட்டாச் பண்றாங்க. அதே மாதிரி இமெயில நீங்கள் வேற ஃபைல்களை அட்டாச் பண்ணலாம். மற்ற இமெயில அட்ரஸ் புக் இருக்கு. இப்ப உங்களோட போன்ல கண்டாக்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் போன் நம்பர்ஸ் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இங்க இமெயில் அட்ரஸ்லையும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு அட்ரஸ் புக் ஒன்று இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் தான் இந்த இமெயில் சம்பந்தமா இருக்குது. நீங்கள் ஜிமெயில பாவிக்கக்குள்ள உங்களுக்கு அது தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க. இதுல சரி, அவர் இமெயில் அனுப்பிக்குள்ள வருது போச்சு விஷயம். மற்ற சர்வீஸ், அப்ப முதலாவது சர்வீஸ் பார்த்து நாங்கள் இமெயில் இணையத்தினோட செய்கிற ஒரு சேவை எங்களுக்கு வழங்கப்படுது. மற்றது டெல்நெட் என்று சொல்லப்படுற இந்த டெல்நெட் என்றால் டெல்நெட் என்ன விஷயம் என்றால் தொலைவில் இருந்து சாதனங்களை அணுகவும் நிர்வகிக்கவும் உதவுகிறது. என்ன தொலைவில் இருந்து? இப்ப நான் இங்க வீட்டுல ஒரு கம்ப்யூட்டரை வச்சு கொண்டு இருக்கிறேன், சரியா? இதே மாதிரி என்னோட ஆபீஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அப்ப நான் இங்க இருந்து நான் ஆபீஸ்ல இருக்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இருக்கணும், அது கம்ப்யூட்டர் வேலை செய்து கொண்டிருந்தால் நான் இங்க இருந்து கொண்டு என் ஆபீஸ் கம்ப்யூட்டர்ல போய் வேலை செய்ய போறோம் என்றால் நான் என்ன செய்யணும்? இந்த கம்ப்யூட்டரோட அந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி போனேன் என்றால் எனக்கு ஆபீஸ் கம்ப்யூட்டர்ல இருக்க அந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் இதுல வந்து தெரியும். அப்ப அதுல போய் நான் அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல ஏதாவது வேலையை செய்யலாம். சரி, அதான் டெல்நெட்னு சொல்லப்படுறேன். அப்ப இந்த சேவை
இணையத்தினூடாக தூர இருக்கிற கணனிகளை அணுகி அந்த கணனியில போய் வேலை செய்கிறது. அந்த கணனியில வேலை செய்யறதுக்கு அனுமதி என்னட்ட இருக்கணும். அது எந்த கணனி அல்லது எனக்கு அந்த கணனியுள்ளால் எனக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை தரணும். தந்தான் போய் இல்லது நீங்கள் இணையத்தினூடாக இல்லாட்ட கணனிலையும் போய் வேலை செய்யலாமட்டு இல்லை. அதுக்கான அனுமதி உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கணும். அந்த பாஸ்வேர்டோ ஏதோ தரப்பட்டிருந்தால் அந்த கணனிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குந்தானே, அந்த ஐபி அட்ரஸையும் பாவிச்சு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டையும் பாவிச்சு அந்த இங்க இருந்தோன்னா அந்த கணனில போய் வேலை செய்யலாம். இது நாங்கள் வீட்டில இருந்து கொண்டு ஆபீஸ் கணனில வேலை செய்யறதுக்கு உதவுற மாதிரி. இல்லது வேறு ஒரு ஆளுக்கு நாங்கள் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்னா அவற்ற கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் பழுதா பிழைச்சு போச்சு, அது வேலை செய்யுது இல்லை, ஏதோ ஒரு சாஃப்ட்வேரோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம், அப்ப அது என்ன மாதிரி அவருக்கு திருத்த தெரியாது. அப்ப அந்த பிழைய கண்டுபிடிச்சு திருத்துறதுக்கு இன்னொரு தொழில்நுட்ப அறிவுள்ள ஒரு ஆள் அவர் தூர இடத்துல இருக்கிறார் என்றால் அவர் இணையத்தினூடாக அவற்றை அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போய் அதை திருத்தி போட்டு வரலாம். ட்ரபிள் ஷூட்டிங்னு சொல்றது சாஃப்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங் கூடுதலா செய்யக்கூடியதா இருக்கும். ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர்ல பழுதுண்டா ஒன்று செய்யாது, கம்ப்யூட்டரை வேலை செய்யாது. கம்ப்யூட்டர் வேலை செய்யக்குள்ள உங்களுக்கு சாஃப்ட்வேர் பழுதுகள். அதே மாதிரி நெட்வொர்க்லையும் வேற நெட்வொர்க் சர்வீசஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை இப்ப கூடுதலான நிறுவனங்கள் இதனூடாக ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. இப்ப உங்களோட வீட்டுல இணையம் ஏதாவது பிரச்சனையா இருக்குமென்றால் அங்க இருக்கிற உங்கள்ட்ட மடமோ ஏதோ இருக்க போது அப்ப அதுல ஏதாவது பழுது இருந்தால் அந்த கம்பெனிக்கு அறிவிச்சு அவன் இணையத்தினூடாகவே இந்த டெல்நெட் பாவிச்சு அதை அணுகி அதுல இருக்கிற மாற்றங்கள் திருத்தங்களை செய்யலாம். எல்லாம் கான்ஃபிகரேஷன் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஆள் போட போற அவருக்கு போட தெரியாது என்றால் நாங்கள் தூர இருந்து அந்த அவர் அந்த கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸையும் யூசர் நேம் பாஸ்வேர்டையும் தந்தார் என்றால் அவருக்கு நாங்கள் அந்த வேலையை செய்து கொடுக்கலாம் தூர இருந்தோம். கான்ஃபிகரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ப அதுக்குள்ள போய் ஏதாவது சாஃப்ட்வேர் சம்பந்தமான நிர்வாக வேலைகள் அதுகள் செய்ய வேணும் என்றால் ஏதாவது செட்டிங் அதுகள் செய்ய வேணும் என்றால் நாங்கள் அதை செய்து கொடுக்கலாம். அப்ப இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களோட நிறுவனத்துல இருந்து கொண்டே தங்களோட வாடிக்கையாளருக்கு இப்படியான வேலைகளை திருத்துற வேலைகளோ புது சாஃப்ட்வேர் போடுறதோ இல்ல சாஃப்ட்வேர்ல ஏதாவது செட்டிங் செய்யறதோ இந்த வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய இருக்கும் இந்த டெல்நெட் என்ற சர்வீஸால. டீம் வீவர் என்ற சாஃப்ட்வேர் நீங்கள் இன்டர்நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா டீம் வீவர் என்ற சாஃப்ட்வேர் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி எங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணினோம் என்றால் நீங்கள் அந்த இணைக்கப்படுற 2 கம்ப்யூட்டர்ல இந்த டீம் வீவரை இன்ஸ்டால் பண்ணினால் இங்க இருக்க டீம் வீவர்ல அந்த அதன் ஐபி அட்ரஸ் இருக்கும் அதை கொடுக்கணும். அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதுல வேண்டா கொடுக்கணும். அதே நேரம் அந்த கம்ப்யூட்டரும் அதை அக்செப்ட் பண்ணணும். நான் இதுல ஓகே பண்றேன் இந்த கனெக்ஷனுக்கு கண்டு அங்கேயும் இருக்கிறவர் அதை ஓகே பண்ணணும். அப்பதான் கனெக்ஷன் ஏற்படுத்தும். இல்லது யாரும் மற்றாக்கள கம்ப்யூட்டர்ல ஏதாவது மாற்றங்களை செய்து போட்டு வந்துடலாமன் அவர் 2 அனுமதி இருக்கணும். இருந்தால் தான் இந்த வேலை நடக்கும். அப்ப ஐபி அட்ரஸ் முக்கியம். எந்த கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண போறோன்றது ஐபி அட்ரஸ். அந்த கம்ப்யூட்டர்ல அக்சஸ் ப்ரிவிலேஜ் அணுகுறதுக்கான கட்டுப்பாடுகள் இருந்தால் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்தால் அதை இங்க கொடுத்தா தான் விடும். கொடுக்கக்குள்ளே அங்கேயே ஓமன் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கா ஜெஸ்டோ இது ஒன்றா கிளிக் பண்ணி விடுவோம். அப்ப அப்படியான கட்டுப்பாடுகள் அதுல இருக்கும். அது டெல்நெட் என்று சொல்றது. அப்ப இணைய அடிப்படையிலான சேவைகள்ல அடுத்ததா நாங்கள் பார்க்க போறது எஃப்டிபி. இந்த எஃப்டிபி என்றது நீங்கள் பொதுவாக ஃபைல்கள் அப்லோட் டவுன்லோட் பண்ணி செய்யறீங்க. இது நீங்கள் ஒர்க் பண்ற நீங்கள் இந்த இதுல அது தெரியாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றீங்களா இல்ல ஒரு ஃபைலை அப்லோட் பண்றீங்களா என்றால் ஒரு ஃபார்ம் உண்டு ஒரு கேம்பஸுக்கு அப்ளை பண்ண போறீங்க என்றால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ப அதை கிராண்ட் கமிஷன் சைட்ல போய் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுவீங்க. இல்ல அது வேறு ஏதாவது ஒரு இதுக்கு அப்ளை பண்ண போறீங்களா அங்க ஃபார்ம் இருக்கும் அதை போய் டவுன்லோட் பண்ணுவீங்க. அந்த டவுன்லோட் இல்லது ஃபார்மை காப்பி போட்டு இல்ல உங்கள்ட்ட இருக்கிற ஃபைலை இன்னொரு ஆளுக்கு அப்லோட் பண்ணுவீங்க. அது நீங்கள் நார்மலா வைபர் வாட்ஸ்அப்லயும் செய்யறீங்க ஃபைல்களை அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்றோம். அப்ப அந்த வேலைகளுக்கு உதவுறது இந்த எஃப்டிபி என்ற சர்வீஸ் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது ஒரு புரோட்டோகால் ஒரு நடப்பொழுங்கு. சரியா கோப்புகளை ஒரு கணினிலிருந்து மற்றொரு கணினிக்கு மாற்ற உதவும். அப்ப அப்லோட் டவுன்லோடுக்குள்ள இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. பின்னால நான் வருவேன் அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங் என்றால் அந்த தேவைக்கும் நாங்கள் பயன்படுத்துறது பின்னால கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்க்கக்குள்ள இதை நான் விளக்கமாய் சொல்றேன். கிளவுட் என்றால் முகில் கணனி என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பின்னால பார்ப்போம். அது நீங்கள் அன்றாடம் பாவிச்சு கொண்டே இருக்கிறீங்க. உங்கள்ட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் இமெயில் அக்கௌண்ட் இருக்குண்டா அது ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்கன்றாலும் அது கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். சரியோ அதை பின்னால பார்ப்போம். இந்த சர்வீஸ் ஃபைல்களை அனுப்புறது பெறுறது.
ஒவ்வொன்றும் என்னது, இது ஃபைல் அனுப்புறப்படுறது டெல்நெட் டேக்குள்ள தூர இருக்கிற கணனிய நினைச்சு வேலை செய்கிறது. மற்ற முன்னுக்கு இமெயில் பார்த்தினாங்க. அடுத்ததுக்கு போவோம். உடனடி செய்தி, இன்ஸ்டன்ட் மெசேஜிங். இது நீங்கள் அன்றாடம் பாவிக்கிறது. என்ன வாட்ஸ்அப், வைபர்ல மெசேஜ் அனுப்பி பெறுறீங்க, டெலிகிராம் இதுல. அப்போ ஒரு ஆள் எல்லாம் குரூப்பா சேர்ந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பி போறீங்க. இது இன்ஸ்டன்ட் மெசேஜிங். இது ஒரு சர்வீஸ் இன்டர்நெட்ல இருக்கு. அது தனியாக வாட்ஸ்அப், வைபர்ல இல்லை, ஃபேஸ்புக்ல இருக்கு. வேற இடங்கள் வேற அந்த அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்ல இந்த மெசேஜிங் சர்வீஸும் இருக்கும். இதுவும் இணையத்தில் வழங்கப்படுற ஒரு சேவை. மற்ற இணைய வழி தொலைபேசி. இப்ப நீங்கள் வாட்ஸ்அப், வைபர்ல போனால் மெசேஜ் அனுப்புற மட்டும் இல்லை, அதுல நீங்கள் போனும் எடுத்து கதைக்கிறீங்க. இப்ப டெலிபோன் முந்தி இந்த மாதிரி டெலிபோனா இருந்தது, இல்ல தனியா ஹேண்ட் போன்ல டெலிபோனா இருந்தது. இப்ப டேட்டா ஊடாக, இன்டர்நெட் ஊடாக டேட்டாவை நீங்கள் மொபைல் டேட்டாவை கனெக்ட் பண்ணி அதன் ஊடாக கதைக்கிறது. இப்ப வாட்ஸ்அப், வைபர்ல நீங்க கதைக்கலாம், அதுதான் செய்யறீங்க. டைரக்ட் கதைச்சிங்கள்ட்ட தான் உங்களுக்கு பில் உங்களோட காசு வெட்டுப்படும். இதனோட கதைக்கலாம், அந்த டேட்டா காசுலேயே அது போகும். இப்ப இதை சொல்றது இணைய தொலைபேசி, இன்டர்நெட் டெலிபோனி அல்லது VoIP, வாய்ஸ் ஓவர் ஐபி. நோட்ஸ்ல தெளிவா இருக்கும். வாய்ஸ் என்றா குரல், ஓவர் ஐபி. இந்த ஐபி என்றது இணையதளத்தில் இருக்க முகவரிகள். இந்த முகவரிகள் ஊடாக எங்கட சத்தத்தை, குரலை நாங்கள் அனுப்புறோம். சரி, இணையவழி தொலைபேசி அழைப்புகள் நீண்ட தூர அழைப்புகள் செலவினை குறைக்கும். அப்ப முந்தின காலத்துல பார்த்தோம் என்றால், இப்ப முந்தின காலம் நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தின காலத்துல, 20-25 வருஷம், நாங்கள் வெளிநாட்டு ஒன்றுக்கு கால் பண்ணணும் என்றால், இப்ப யூகேயோ இல்ல அமெரிக்காவோ எங்கேயோ கால் பண்ணணும் என்றால், இது ஒரு நாட்டுக்கு ஒரு நிமிஷம், நாங்கள் இந்த நார்மலா லேண்ட் போன் இந்த ஹேண்ட் போன்ல கால் பண்ணக்குள்ள ஒரு நிமிஷத்துக்கு அந்த நேரத்திலேயே 50 ரூபாய்க்கு மேலே எடுக்கும். 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு வேணும் கதைக்கிறது. அப்ப அந்த அளவு செலவு இப்ப 20-25 வருஷத்துக்கு முன்னுக்கே இருந்தது. அப்ப இப்ப அந்த காசை நாங்கள் யோசிச்சோம் என்றால், அப்ப 50 ரூபான்றது இப்ப 500 ரூபாயாயும் இருக்கு. ஒரு நிமிஷம் கதைக்க 500 ரூபாய் தேவைப்பட்டிருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு. இப்ப இந்த VoIP வெராட்டி, இப்ப இந்த சர்வீஸால, இந்த வாய்ஸ் ஓவர் ஐபி என்று இணையத்தால வழங்கப்படுற சர்வீஸால அந்த காசு, அந்த ஒரு நிமிடத்துக்கு 500 ரூபாய் உங்களுக்கு இப்ப ஒரு 50 100 ரூபாயோ அப்படியும் வரும்போது தெரியாதுன்னா டேட்டா காசு தான் வரப்போகுது. தெரியும். அப்ப நீண்ட தூர அழைப்புகள் செலவை குறைக்கிறதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் ஐபி என்றது பெருமுதவியா இருக்கு. அதாவது வாட்ஸ்அப், வைபரோடாக நீங்கள் எந்த ஒரு நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஆளுக்கும் நீங்கள் அந்த டேட்டா, உங்களுக்கு டேட்டாக்கு என்ன காசு போதோ அதோடையே கதைச்சு கொள்றீங்க. மணித்தியால கணக்கா கதைக்கிறீங்கள். கதைச்சாலும் உங்களுக்கு 30-40 ரூபாய் தான் போகும் அந்த மாதிரி. அப்ப இந்த வாய்ஸ் ஓவர் ஐபின்றது மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப சேவை இணையதளம் வழங்கப்படுறது. இல்லது நாங்கள் இந்த உரையாடல் வெளிநாட்டுகளுக்கு தொடர்பு கொண்டு தூர லோக்கல் போறண்டா காசு கொஞ்சம் குறைவு உங்களுக்கு தெரியும். ஆனா இன்டர்நெட் வழி தொடர்புகளுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் ஐபின்றது மிகப்பெரிய பெருமளவில் செலவை குறைச்சிருக்குது. ஈஸியாயும் இருக்கு இந்த இணையத்துல வழங்கப்படும். அடுத்ததாக செய்திக்குழு, நியூஸ் குரூப். இப்ப அது கூடுதலாக கூட வாட்ஸ்அப் குரூப், வைபர் குரூப்லயும் இந்த வேலை நடக்கிறது என்னென்றால், நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து அதுல நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க, சம்பாஷணை செய்வீங்கள், அல்லது அது ஒரு தர்க்க ரீதியாக அணுகுவியல், ஒரு ஆச்சரி, ஒரு பிள்ளை என்று சொல்லி அது குரூப்ஸ்ல பழமையா நீங்கள் செய்கிறது. இது முந்தைய அதுக்கண்டு புரிம்பான வெப்தளங்கள் இருந்தன, இப்பவும் இருக்குது. அந்த நியூஸ்கள் எல்லாம் போடுவாங்க. நியூஸை போடக்குள்ள அந்த அதுக்குள்ள நியூஸை பற்றியாக்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். இப்ப ஃபேஸ்புக்ல எல்லாம் இது இருக்குது, யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு கீழே அதுக்கான கமெண்ட்ஸை போடுவீங்க. மக்கள் அதை பற்றி ஆராயலாம், கதைக்கலாம். அந்த சேவை வழங்கப்படுகிறது. மற்றது வீடியோ கலந்தாய்வு, வீடியோ கான்பரன்சிங். இதுதான் நாங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கோம். நான் உங்களுக்கு வீடியோ கான்பரன்சிங் கூட தான் இந்த லெக்சர் எடுத்து கொண்டிருக்கிறேன். ஜூம்ல வீடியோ கான்பரன்சிங், அதாவது இந்த மாநாடுகள், கூட்டங்கள், இதுகள் அல்லது இந்த விரிவுரைகள் எல்லாத்தையும் அவரவர் தங்கட இடத்துல இருக்கவே அந்த விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டு போறோம்.
இப்ப நானோ நீங்களோ பஸ்ல ஏறி கேம்பஸுக்கு வந்து அங்கிருந்து தான் படிக்கணும் என்ற தேவை இல்லாமல் போயிட்டு. சரியா? அப்ப அந்த இது வேர்ச்சுவலா நாங்கள் இந்த லெக்சர்ஸை எடுத்துக்கொண்டிருக்கோம். இதுல தொலைதூர சந்திப்புகளை நேருக்கு நேர் அனுமதிக்கும். உதாரணம் ஜூம். இப்ப ஜூம்ல தான் நாங்க கூட வச்சுக்கிறோம். ஆனா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஒன்று இருக்குது. இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கள் என்றால் அதனூடாகவும் நீங்கள் தொடர்பாடலை மேற்கொள்ளலாம். அந்த மீட்டிங்ஸ் செய்யலாம். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் இப்ப அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதனூடாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டு அதை செய்யக்கூடியா இருக்கும். அல்லது கூகுள் மீட். இப்போ நீங்கள் வைக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்லயே இந்த கூகுள் மீட் இருக்கு. நான் இருக்க எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இது குறிப்பான உங்களுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுல ப்ராக்டிக்கல்ல வரும் உங்களுக்கு ஒரு நாள் லட்சியம். உங்களுக்கு 10 மணித்தியால நேர ப்ராக்டிக்கல் வச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ரைக்கால இன்னும் நாங்கள் அதை செய்யலாமல் இருக்குது. அந்த நேரம் உங்களுக்கு நேர இதுகளை பற்றி எல்லாம் வழங்கப்படுத்தப்படும். கூகுள் மீட். இப்ப கூகுள் மீட்ன்றது உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே இந்த கூகுள் மீட் இருக்கு. அதனூடாகவும் இந்த ஜூம் மாதிரி வீடியோ கான்பரன்சிங் நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கு. அப்ப இது ஒரு சர்வீஸ். அப்ப இந்த கொரோனாக்கு பிறகுதான் இந்த வீடியோ கான்பரன்சிங் பாப்புலரா வந்தது. எல்லா டியூஷன்ஸ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இதனூடாக செய்யப்பட்டவை. அப்ப இணையத்துல இப்படி ஒரு சேவை, இந்த வீடியோ கான்பரன்சிங் முதல் நாங்கள் பார்த்த இந்த வாய்ஸ் ஓவர் ஐபி டெலிபோன் கனெக்ஷன், இந்த வீடியோ கான்பரன்சிங்ல இப்ப மிகப்பெரிய நன்மை எல்லா துறைகள்லையும் ஏற்பட்டிருக்குது. இந்த இது இணையத்துல வழங்கப்படுற சேவை. மற்றது உலகளாவிய வேலை. இப்ப இணையத்துல வழங்கப்படுற இன்னொரு சேவை இந்த வெப்சைட்ஸ். இப்ப இமெயில் இருக்குது, டெல்நெட் இருக்குது, எஃப்டிபி இருக்குது, டவுன்லோட் அப்லோட், டெல்நெட் தூரக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றது, வாய்ஸ் ஓவர் ஐபி கதைக்கிறது இணையத்தினூடாக, வீடியோ கான்பரன்சிங் ஜூம் அதுகள்ல இப்படியான லெக்சர்ஸ் கூட்டங்கள் நடத்துறது. அதை விட இந்த உலகளாவிய வேலை வேர்ல்டு வைட் வெப் பண்றது எங்களுடைய அடுத்த பாடம் அதுதான் வரப்போகுது. வேர்ல்டு வைட் வெப் பண்ணால் வெப்சைட்ஸ். எல்லாரும் தங்களோட தகவல்களை வெப்சைட்ல போடுறது. ஒரு தனிநபரோ நிறுவனமோ தங்களோட தகவல்களை வெப்சைட்ல போட்டா யாரும் அந்த வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி அந்த தகவலை பார்க்கக்கூடியதா இருக்கு. இணைய தகவல் ஆதாரங்கள் ஹைப்பர்டெக்ஸ்ட். ஹைப்பர்டெக்ஸ்ட்ன்றது இப்ப வெப்சைட்ல போனீங்கன்னா சில எழுத்துக்களுக்கு மேல இல்ல படங்களுக்கு மேல நீங்கள் எழுத்துக்களுக்கு மேல கொண்டு போய்க்குள்ள இந்த கையடையாளம் பெறும். ஒரு கையடையாளம் பெற அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு வெப்சைட்டுக்கு வெப் பேஜுக்கு போகும். சரியா? இப்ப அப்படியானது சொல்ற ஹைப்பர்டெக்ஸ்ட். அப்ப இந்த ஹைப்பர்டெக்ஸ்ட் தொடர்புகளாக இருக்கிற வெப் பேஜஸ். சரி, அவங்கள இருந்து மெட்டது போலாம் அப்படியானது அந்த வேர்ல்டு வைட் வெப். அதான் அந்த வேலை மாதிரி இருக்கும். சிலந்தி வேலை மாதிரி இதுல இருந்து போய் வர மாதிரி அது தொடர் உலகம் ஒரு அகமது பரவி இருக்கு. சரி, உலகளாவிய வேலை இதான் சொல்றோம். இந்த வெப்ன்றது சிலந்தி வேலை. அந்த பேரைத்தான் நாங்கள் இதுக்கு வச்சிருக்கிறோம். அப்ப இப்படியே இந்த சர்வீசஸ்ல வேலைக்குள்ள இப்ப நாங்கள் கற்றல் வேலைகளையும் இதனூடாக செய்யக்கூடிய இணையத்தினூடாக. அதுல பிரபலமா இருக்கிறது இந்த இ-லேர்னிங், இலத்திரனியல் கற்றல். இலத்திரனியல் உபகரணங்கள், அதாவது போன், ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர் மற்ற இந்த நெட்வொர்க்ஸ் ஊடாக நாங்கள் தொடர்பாடலை மேற்கொண்டு இந்த கற்றலை மிக இலகுவாகவும் எளிதாகவும் செய்யக்கூடியா இருக்கும். கற்றல் அனுபவங்களை எளிதாக்க இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வி உள்ளடக்கத்தை வழங்க. இப்ப இந்த இதால வழங்கக்குள்ள உங்களுக்கு வீடியோ, ஆடியோ, அனிமேஷன் எல்லாம் தரக்கூடியா இருக்கு. இல்ல முந்தி கொப்பியும் புத்தகம் மண்டேக்குள்ள தனிய எழுத்தும் ஏதாவது படமும் தான் தரலாம். அதுக்கும் செலவு கூடவா இருக்கும். அப்படியான தொடர்பாடெல்லாம் படிப்பித்தல் நடந்தது. இப்ப நாங்கள் இதனூடாக நீங்கள் இந்த ஸ்லைட்ஸை பார்க்கக்கூடியா இருக்கும், வீடியோ பார்க்கக்கூடியா இருக்கும், வேற வகையான டேட்டாவை, ஆடியோ ஃபைல்ஸ், அப்படியான மெட்டீரியல்ஸ் வளங்களை பெற்று படிக்கக்கூடியா இருக்கு. இப்ப விநியோகம் என்ன மாதிரி இதுல நடக்குது.
இந்த இ-லேர்னிங்ல 2 விதமாக இந்த கற்றல் நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்ளலாம். ஒன்று அது என்ன மாதிரி உங்களுக்கு அந்த வழங்கப்படுதுன்றதுக்கு ஒன்று ஒத்திசைவுன்றது இப்ப நாங்கள் செய்து கொண்டிருக்கிற நேரடி வகுப்புகள், ஆன்லைன் கிளாஸஸ். இப்ப நான் நேரடியா ஆன்லைன்ல உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கேன், நீங்கள் அதுல இருந்து படிச்சு கொண்டிருக்கிறீங்க. இல்ல வெபினார்ஸ்ன்னா இந்த வெப்சைட்ஸ் ஊடாக கருத்தரங்குகளை நடத்துறது. அது கொஞ்சம் இன்னும் கிளாஸ்ல பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓப்பனா யாரும் வந்து பங்கு கொள்ளலாம். ரெண்டாவது ஃபேஸ்புக்ல எதுலையோ அதை அட்வைஸ் பண்ணி அந்த வகுப்புகளுக்கு யாரும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வெபினார்ஸ் என்று ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஒரு இடத்துல பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப ஒத்திசைவுண்டா என்னென்றால் ஒரே நேரம் நானும் இருந்து படிப்பிக்கிற நேரமே நீங்களும் இருந்து படிக்கிறீங்க. சரியா? இதனூடாக இந்த வேலை செய்யக்கூடியதா இருக்குது. இதுக்கு ஜூம் எங்களுக்கு மிக பிரயோசனமா இருக்குது இந்த வேலை செய்யறதுக்கு. இல்லாத நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், கூகுள் மீட்டுகளும் போய் இதை செய்யக்கூடியதா இருக்கு. ஒத்திசைவற்றது என்றால் இது சுயகற்றல், நீங்களா படிக்கிறது. இப்ப நாங்கள் எல்எம்எஸ் வச்சிருக்கிறோம், மூடல் எல்எம்எஸ். அதுல நோட்ஸ் எல்லாத்தையும் போட்டு போடுறோம், ஸ்லைட்ஸை போடுறோம், வீடியோ போடுறோம். நீங்களா போய் அதுல பார்த்து படிக்கிறீங்க. நேரம் உங்களோட லெக்சர் இருந்து படிப்பிக்கிறீங்க, அங்க போய் நீங்க பார்த்து படிக்கிறதா இருக்கும். அதை பதிவு செய்யப்பட்ட விரிவுரைகள், இப்ப எங்கட வீடியோஸ் இது போடலாம். வேற பாடத்தொகுதிகள் மொடியூலா தான் இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வீக்குக்கும் என்னென்னத்தை படிக்கணும்னு ஒரு மொடியூலா போடுறோம். அதுக்கான அந்த சுருக்கம் என்னென்று சொல்லப்படுது. இப்ப அதை வாசிச்சு நீங்கள் என்ன இந்த கிழமை நாங்கள் என்னத்தை படிக்க போறோம், அதில் என்னத்தை பெறலாம்ன்றதை பார்க்க போறோம். கற்றல் விளைவுகள் இது பாடம் உங்களுக்கு போடப்பட்டிருக்கும். அந்த பாடம் சம்பந்தமான ஸ்லைட்ஸ் படங்களோட வரும், அடுத்த வீடியோ வரும். அந்த அவ்வளோத்தையும் படிச்சுட்டு அந்த கேள்விகளை நீங்கள் விடையளிக்கிறீங்க, கேள்வியை விடையளிச்சு போட்டு போய் விட சரியோண்டு பார்க்குறீங்க. மற்றது இதுக்கு மேலதிகமாக தேடி கேட்கறதுக்கு என்னென்னன்றதையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்ப அது அந்த மாடியூல்ஸ், விரிவுரைகள், மாடியூல்ஸ், கற்பதற்கான வளங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த எல்எம்எஸ் கூட வழங்கப்படுது. அப்ப எல்எம்எஸ் நாங்கள் ஒரு நேரத்துல போட்டு போவோம், நீங்கள் ஒரு நேரத்துல வந்து படிக்கலாம். 2 பேரும் ஒரே நேரத்துல இருக்கணும் இல்லை. சரி, அப்ப ஒத்திசைவற்ற இந்த 2 விதமாக இந்த கற்றல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இலத்திரனியல் கற்றல்ல அந்த என்னென்ன தொழில்நுட்பங்களை நாங்கள் இதுல பாவிக்கிறோம். இதுல பாவிக்கிற தொழில்நுட்பம் அண்டைக்குள்ள மூடுல், இந்த எல்எம்எஸ் பாவிக்கிறோம். உங்களுக்கு மூடுல தான் நாங்கள் எல்எம்எஸ் வச்சிருக்கிறோம். இதுல நாங்கள் உங்களுக்கான அந்த எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு போறோம். நீங்கள் இப்ப எல்எம்எஸ் சண்டேக்குள்ள இதுதான் உங்களோட எல்எம்எஸ்ல போய் அதை நீங்க பார்க்கக்கூடிய இருக்குது. சரி, ஒவ்வொரு கிழமைக்குமான இதே மாதிரி மெட்ட ஓகே, அதாவது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் என்று சொன்னால் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அதுல நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். இல்லை கூகுள் கிளாஸ் ரூம் வந்து இப்ப கூகுள் இமெயில் அக்கௌண்ட் வச்சிருந்தா அதுலயே கூகுள் கிளாஸ் ரூம் ஒன்று இருக்குது. அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல போய் இந்த மூடல் மாதிரி நாங்கள் மெட்டீரியல்ஸ் ஃபைல்களை போட்டு நீங்கள் எடுத்து படிக்கக்கூடிய இருக்கு. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லயும் இருக்கு. மற்றது அது எல்எம்எஸ் வீடியோ கலந்தாய்வு இப்ப நாங்கள் ஜூம்ல செய்து கொண்டிருக்கோம். இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லயும் செய்யலாம். மற்ற கூகுள்லையும் போய் கூகுள் மீட்லையும் இதை செய்யக்கூடிய இருக்கும். இதெல்லாம் கூடுதலாக எங்களுக்கு ஃப்ரீயாக அமைந்திருக்குது. ஃப்ரீயாக நாங்கள் இதுல வேலை செய்யக்கூடிய இருக்குது. மற்றது உள்ளடக்க உருவாக்க கருவிகள். இப்ப இதுக்கு சில உங்களுக்கு வழங்க போற உள்ளடக்கம் இருக்குத்தானே, அதாவது இந்த மெட்டீரியல்ஸ் வளங்கள், நோட்ஸோ ஸ்லைடோ இல்லது வீடியோவோ கொஸ்டின்ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குறோம் என்றால் அதை என்ன மாதிரி நாங்கள் அதை உருவாக்குறோம். ப்ரெசன்டேஷன்ஸ், இந்த பவர் பாயிண்ட்ல போய் ப்ரெசன்டேஷன்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல போட்டிருக்கிறோம்.
வீடியோ ஜூம்லயும் ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை வேற வேற வீடியோ ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் பண்ணி போடலாம். குயிசஸ், கேள்விகள். இந்த கேள்விகள் வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுல போய் குயிசஸை கிரியேட் பண்ணலாம், இல்லை எங்கட மூடுள்ள கேள்விகளை கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு போடலாம். இன்டராக்டிவ் மாடியூல்ஸ், இல்லை நீங்கள் அதுல போய் கிளிக் பண்ணி அதுல பார்த்து படிக்கிற அந்த விஷயங்களும் இருக்குது. அப்ப அதுக்கேற்ற இன்டராக்டிவ் என்றால் நீங்கள் அதுல தொடர்பு கொண்டு படிக்கக்கூடியது. இப்ப இதுல பாருங்க, இதுல ஒரு வேர்ச்சுவல் இது மாதிரி கண்ணடைய போட்டுக்கொண்டு இந்த டிசைனை செய்யணும். இப்போ அப்படியான இன்டராக்டிவ் மாடியூல்ஸையும் நாங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ ப்ராக்டிகல்ஸ் எல்லாம், அதாவது சயின்ஸ் ப்ராக்டிகல்ஸ், அந்த உபகரணங்கள் இல்லாமலே அந்த உபகரணங்களை இப்படி ஒரு கிளாஸை போட்டுக்கொண்டு இந்த உபகரணங்கள் தெரிஞ்சு அதில் செய்கிற மாதிரி ஒரு செலவு கூட வருமென்றாலும் அது அப்படியான சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு, அதை செய்து பழகிறது. அப்ப இன்டராக்டிவ் அல்லது இந்த சில ப்ராக்டிக்கல்ல நாங்கள் கம்ப்யூட்டர்லயே போய் அதை செய்து பார்க்கலாம். அந்தந்த உபகரணம் இருக்கு, அதுல தூக்கி போட்டு அந்த ஒரு கரண்ட் ஒரு சர்க்கியூட் அமைக்கிறேன்றால் சுவிட்சஸ் பல்ப் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இழுத்துக்கு மவுசால் அழுத்துறது விட்டுட்டு அது வேலை செய்தா இல்லையான்றதை பார்க்கறது, எவ்வளவு வேலை செய்யுது அந்த அதுகள் எல்லாம் சாஃப்ட்வேராக இருக்குது. அப்ப லேபுக்கு போகாமல் அந்த லேபையே சாஃப்ட்வேராக கொண்டு வந்து கம்ப்யூட்டர்லயே அந்த லேப் வேலையை செய்கிற மாதிரி செய்யலாம். இப்ப கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க என்றால் கம்ப்யூட்டர் லேப் என்றால் கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு தேவை. ஆனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதில் என்றால் அதுக்கான லேப்ல வேற உபகரணங்கள் தேவைப்படும். அப்ப அதுகளே ஒரு வேர்ச்சுவல் மாதிரி மெய்நிகர் என்று சொல்றோம். அடுத்தது இதுல நன்மைகள், இந்த இலத்திரனியல் கற்றலால இந்த லேர்னிங்கை நீங்கள் மேற்கொள்றதால ஏற்படுற நன்மைகள் ஒன்று, மிக பிரதான நன்மை குறைந்த செலவு. குறைந்த செலவு என்றால் இப்ப உங்களுக்கு இந்த லெக்சர்ஸ் இருக்கிறண்டா 1 hour லெக்சர் இருக்க போறீங்கன்னா அதுக்கான டேட்டா சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு போகும், மற்ற எந்தவித செலவும் உங்களுக்கு இருக்காது. இல்லது நீங்கள் டிராவல் பண்ணி கேம்பஸ்க்கு வந்து லெக்சருக்கு போறோம் என்றால் அதுக்கான செலவுகள் கணக்கு, போக்குவரத்து செலவு, உடுப்பு செலவு, அந்த டைம், அப்ப செலவு கூட. அந்த செலவு குறைஞ்சு இந்த இலத்திரனியல் கற்றல் செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது பேப்பர் நீங்கள் போட்டோ காப்பி எடுக்காமலே இதுல படிக்கலாம், போட்டோ காப்பி எடுக்கிறதுக்குலாம் செலவு கூட வரும். சரியா? பேப்பர்லெஸ், பேப்பர் இல்லாமல் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேங்குகள், நிறுவனங்கள் எல்லாம் இந்த பில்லுகள் இதுகள் எல்லாத்தையும் ஆன்லைன்ல மாத்தி போட்டுருக்காங்க. ஏன்னா பேப்பர் செலவு, இப்ப கரண்ட் பில் எல்லாம் எங்களுக்கு வாரது, இந்த பேப்பருக்கு கூட செலவு செலவழிக்கணும், அது உற்பத்தி செலவு எல்லாம் கூட. ஆன்லைன்ல இமெயில் அல்லது மெசேஜ் SMS ஊடாக அல்லது வாட்ஸ்அப் வைபர் ஊடாக பில்ல போட்டால் செலவு பெருசா அங்க ஒன்றும் இல்லை. சரியாக டேட்டா செலவு தான் பெறப்போம். அப்ப குறைந்த செலவுகள், வேகமான விநியோகம். உங்களுக்கு LMSல நாங்கள் போட்டோன்னே நீங்கள் வீட்டு இருந்ததை பார்க்கக்கூடிய இருக்கும் அடுத்த செகண்டே. இப்ப குறைந்த செலவு, வேகமான பயனுள்ள கற்றல். வேற இப்ப வீடியோக்கள், ஸ்லைடுகள் எல்லாம் இருக்கிறபடியா தனியா புத்தகத்தை மட்டும் வச்சு படிக்காமல் உங்களுக்கு அந்த கொஞ்சம் இஃபெக்டிவா இருக்கும், பயன் தரத்தக்கதா இருக்கும், ஈடுபாட்டோட கற்றா. குறைந்த சுற்றுப்புறச்சூழல் பாதிப்பு. இது என்னன்னா, நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னா வாகனத்துல பாருங்கன்னா வாகனத்தின் புகை அது இதெல்லாம் ஒரு பஸ் வருதுன்றா பஸ்ஸுக்கு பார்த்துருப்பீங்க, இவ்வளவு போய் அடிச்சு கொண்டு வரும். அப்ப இவ்வளவு பேரும் மூவ் பண்ணி கொண்டு தெரிஞ்சால் அந்த சுற்றுப்புறச்சூழல் பாதிக்கப்படுறது கூட. சரி, பொழுத்தின கொண்டு அங்க போடுறது, அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாம் ஆக்கள் நடமாடம் கூடைக்குள்ள அந்த விஷயங்களும் கூடி சுற்றுப்புறச்சூழல் பாதிப்பதையும் அது குறைக்கக்கூடிய இருக்கும். அப்ப இது இந்த நன்மைகள். மற்றது இலத்திரனியல் வர்த்தகம், அது எங்களோட கல்வி நடவடிக்கைக்கு என்ன மாதிரி. இது இலத்திரனியல் வர்த்தகம் அண்டைக்குள்ள இப்ப நீங்கள் வியாபாரம், சூப்பர் மார்க்கெட்ல போய் சாமானம் வேண்டுறீங்க, வெள்ள கடையில போய் சாமானம் வேண்டுறீங்க, அதை இப்ப ஆன்லைன்ல நீங்கள் வேண்டக்கூடியதா இருக்குது. அதான் எலக்ட்ரானிக் காமர்ஸ். இணையம் வழி பொருட்கள் சேவைகள் வாங்கல் மற்றும் விற்பனை செய்தல். அப்ப இப்படி நடக்கக்குள்ள நீங்கள் அந்த இதுக்கு போக தேவையில்லை, அந்த கடைக்கோ இதுக்கு போக தேவையில்லை. நீங்கள் வீட்டுல இருந்தபடியே அந்த பொருட்களை பார்த்து இணையத்திலே பார்க்கலாம். அந்த வீடியோக்கள், படங்கள் எல்லாம் போட்டிருப்பினா அதை வாங்கக்கூடியதா இருக்கும். அந்த நிறுவனங்களும் அதை இணையத்தினூடாகவே விற்கக்கூடியதாக இருக்கும். இப்ப விற்றல் வாங்கல் எல்லாம் இதனூடாக மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லை, அந்த பொருட்கள் சம்பந்தமான மார்க்கெட்டிங், அப்ப விளம்பரங்கள் செய்து அந்த பொருட்களை விற்பனை செய்யறது இணையத்தினூடாகவே நடக்கும். மற்றது அதன் டெலிவரி,
சப்ளை பண்றதும் இணையத்தினூடாகவே உங்களுக்கு நடக்கும். உங்களோட பொருள் ஒன்றை போட்டீங்கன்னா அந்த பொருள் எங்க இருக்குது, இங்க இந்த நேரம் வந்து சேருமன்ற எல்லாம் உங்களுக்கு அறிவிச்சு கொண்டிருப்பாங்க. மற்ற சில பொருட்களை இணையத்தினூடாக வேண்டக்கூடிய வீடியோ சாஃப்ட்வேர் இதுகள் எல்லாம் நீங்கள் இணையத்தினூடாகவே அவன் அனுப்பி போடணும். ஆளை அனுப்பி பார்சல் அனுப்பி தான் அனுப்பணும் இல்லை. மென்பொருட்கள் அல்லது இந்த ஃபைல்கள் அது வேண்ட போறீங்க என்றால். மற்றது சர்வீஸ், அதுக்கான சர்வீசஸ். இப்ப அந்த நீங்கள் வேண்ட சாமானுக்கு அதுக்கு சேவைக்கு அந்த விற்பனைக்கு பின்னான சேவைகள் என்று சொல்லுவாங்க. அப்படியான சர்வீசஸும் இணையத்தினூடாகவே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். சில சேவைகள் நான் முதல் சொன்ன மாதிரி இப்ப கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் வேண்டி போட்டீங்கன்னா சாஃப்ட்வேர்ல ஏதாவது போட இல்லாமல் இருக்கின்றால் அந்த நிறுவனத்துக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா அவ டெல்நெட் வசதியூடாக இணையத்தினூடாகவே உங்களோட கம்ப்யூட்டருக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியோ திருத்தியோ ஏதோ செய்துட்டு போவீங்க. அப்ப அந்த சர்வீசஸும் அதனூடாக வழங்க. பேமெண்ட், நீங்கள் காசு பே பண்றதும் இதனூடாகவே செய்யக்கூடியதா இருக்கு. இப்ப உங்களோட பேங்க் கார்டு, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனூடாகவே பேமெண்ட் செய்யலாம். இல்லது பேங்க் ஆன்லைன் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்குமென்றால் அதனூடாக போய் பேங்க்ல இவ்வளவு அமௌண்ட்டை இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியோ பில்ல பே பண்ற வேலைகள் எல்லாம் இப்ப ஆன்லைனூடாகவே நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கு. சரியா? அப்ப அதுதான் இ காமர்ஸ் என்று சொல்லப்படுறது. சுதந்திர சந்தை, சுதந்திர சந்தை என்றைக்குள்ள இப்ப நீங்கள் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு கடையோ ஜெஃப்னா டவுன்ல போட்டால் ஜெஃப்னா டவுனுக்கு கிட்ட இருக்கிறாங்க தான் உங்களை உடனே அணுகக்கூடியதா இருக்கு. அப்ப இதுல ஆன்லைன்ல உங்களோட பிசினஸ் இருக்குது என்றால் அது உலகம் பூரா இருக்கிற எல்லாரும் உங்களை எந்தவித தடையுமின்றி இந்த நாடுகள இந்த பவுண்டரிகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு உங்களோட பிசினஸை செய்யக்கூடியதா இருக்கும். அதுதான் அந்த உலகளாவிய அணுகல் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஃப்ரீயா நீங்கள் செய்யக்கூடியதா இருக்கும், ஒரு தடையலும் இல்லாமல். 24 தடவைகள்னா 24 மணித்தியாலும் 7 நாட்களும் நீங்கள் உங்களோட சேவையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப கடையை வந்து திறந்து சாம்பிராணி வச்சு கொளுத்தி கூட்டித்தான் வேலை செய்யணும்னு இல்லை. சரியா? 24 மணித்தியாலும் 7 நாளும் உங்களோட பிசினஸ் நடந்து கொண்டே இருக்கும். அவைகளுக்கு நீங்கள் போன்லயோ இல்லது வைபர் வாட்ஸ்அப் இல்லது அந்த உங்களோட சாஃப்ட்வேர் ஊடாகவோ நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஆன்லைன் சிஸ்டம் ஊடாகவோ அந்த வேலை ஏஐ சிஸ்டங்கள் இப்ப இருக்கிறபடியால் அது ஆள் இல்லாமலே ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் நடக்கவும் சாத்தியங்கள் இருக்கு. சரியா? மற்ற குறைந்த அமைக்கும் செலவு. இந்த இதை ஒரு போடுறதுக்கு ஒரு ஸ்டோர் ஒன்றை வச்சிருந்தா சரி, சாமான வச்சிருக்காது. இப்ப கடை மாதிரி அட்ராக்டிவா பல்பு லைட் எல்லாம் போட்டி கணக்க வேலை செய்து வச்சிருக்கணுமெண்டு இல்லை. ஒரு இடம் எடுத்து எல்லாம் செய்யணுமெண்டு இல்லை. எங்கேயாலும் ஒரு ஒரு கிராமப்புறத்துல இருந்து கொண்டே இந்த வேலையை செய்யக்கூடிய இருக்கும் இலகுவாக. உலகளாவிய தொடர்பாடல். பயனர் நட்புடை தொழில்நுட்பம் அண்டைக்குள்ள யூசர் ஃப்ரெண்ட்லி. அந்த உங்களோட கஸ்டமரா இருக்கிறவர் அவரோட நெருக்கமாக நீங்கள் வேலை செய்யக்கூடியதா இருக்கும். தொடர்புகள் எல்லாம் ஈஸி. மற்றது வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை, அதுவும் அதைத்தான் சொல்லுது. என்னோட தொடர்ந்து அவைகளோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அவைக்கான சேவைகள் வழங்கக்கூடியதா இருக்கும். நிதி பரிமாற்ற வசதி, டிஜிட்டல் பேமெண்ட், ஆன்லைனோடாக பேமெண்ட்டையும் செய்யலாம். இப்ப உலகளாவிய ரீதியில இருக்க இந்த அமேசான், ஈபே, அலிபாபா இப்படியான நிறுவனங்கள் இந்த வெப் தளங்கள் இருக்கு. அதுகளில் போய் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கொள்ளுநர் செய்யக்கூடியதா இருக்கு. அதே கூறியெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நீங்கள் பேமெண்ட்டை செய்யறதுக்கு இந்த பேபால், கூகுள் பே, ஸ்கைப் இதுகளினூடாக பேமெண்ட்டை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அவங்களோட வெப்சைட்லயே வேற கார்டு, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு வெறும் உங்களோட பேங்க் கார்டுல இருக்கிற நம்பர்களை நீங்கள் அதில் என்டர் பண்ணி நீங்கள் அந்த பேமெண்ட்டை அதனூடாகவே செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா? இல்ல எங்களோட லோக்கலா இப்ப இருக்கிற சைட்ஸ் எங்களோட ஸ்ரீலங்காவில இந்த டெராஸ் இப்போ பாப்புலரா எல்லாரும் சாமான்கள் வேண்டிதான் டெராஸ் வெப்சைட் அதனூடாக அந்த சர்வீஸ், அது மாதிரி இ காமர்ஸ். இது மற்றது ecman.lkல அட்வர்டைஸ் பண்ணி அந்த பொருட்களை அப்படியானது லோக்கலாயும் எங்களோட நாட்டுக்கு சார்ந்த ஒரு வெப்தளங்களும் இருக்குது. அப்ப இதுல என்னன்னா பொருட்களை பார்த்து ஆர்டர் பண்ணி பேமெண்ட் செய்யறது எல்லாம் இந்த சிஸ்டம், இந்த தொழில்நுட்பம் ஊடாக செய்யக்கூடியா இருக்கு. அப்ப இலத்திரனியல் வர்த்தகம்ன்றது இதுதான் சொல்லப்படுது. அடுத்து இலத்திரனியல் அரசு, எங்களோட அரசாங்க வேலைகளை இலத்திரனியல் ஊடாக செய்கிறது. அரசு, குடிமக்கள், வணிகர்களுக்கான டிஜிட்டல் தொடர்பு. மக்களுக்கும் அரசுக்கும் வணிகர்களுக்கான தேவைகள் வரி செலுத்தல். இப்ப நீங்கள்
வரி கட்டணும் என்றால் அந்த வரியை நீங்கள் ஆன்லைன் ஊடாகவே செலுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப எங்க நாட்டுல எந்த அளவுக்கு இதால அமைக்கிறதோ இப்ப வெளிநாடுகள்ல இந்த வரியவே ஆன்லைன் இப்ப எங்க நாட்டுல பில்லுகள் எல்லாம் நாங்கள் பே பண்றோம் தானே, மணி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வீட்டு இருந்தபடியே கம்ப்யூட்டர்ல செய்யலாம். சரியா, அதே மாதிரி இந்த வரி செலுத்துறதையும் செய்யக்கூடியா இருக்கும். மற்றது பிறப்பு திருமண பதிவுகள் அதுகளையும் அந்தந்த ஆன்லைன் ஊடாக செய்கிறது. இப்ப நேர டிஎஸ் ஆபீஸுக்கோ ஜிஎஸ்டியோ போகாமல் வீட்டில இருந்தோடனே அந்த பதிவுகள் செய்யறது உறுதிப்படுத்துறதுக்கான சில இதுகள் இருக்கணும். எல்லாரும் கண்டபடி பதியாமல் அதுக்கான ஏற்பாடுகளோட செய்யக்கூடிய மற்ற கூட பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறேன்டா டிஎஸ் ஆபீஸுக்கு போகணும், வீட்டில இருந்தோடனே பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கான வசதிகள் அப்படியான இது ஐசி போட்டோ சாரி பாஸ்போர்ட் இதுலையும் எடுக்கிறேன். அனுமதி உரிமம் வழங்குதல், சில பெர்மிட்டுகள் இதுகள் அனுமதிகள் பெறுறதுக்கான இது ஏற்பாடுகள் இதனோட ஆட்சியெல்லாம் அரசாங்க தகவல் அனுதல், அரசாங்கம் சம்பந்தமான தகவல்களை நீங்கள் அந்தந்த வெப்சைட்ல போய் எடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப அரசாங்க ஐசி இல்ல பாஸ்போர்ட் நீங்க அப்ளை பண்ணா என்னென்ன செய்யணும்ன்றது அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் குடிவரவு குடியரவு திணைக்களத்தின் வெப்சைட்ல போய் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பரீட்சை இப்ப உங்களுடைய எக்ஸாம் ஏ லெவல் ஓ லெவல் ரிசல்ட்ஸ்கள் எல்லாம் இந்த வெப்தளத்துல போய் பார்த்துருப்பீங்க. இலங்கை ரயில்வே சம்பந்தமான புக்கிங் அதை செய்யறதுக்கு அரசாங்க தகவலை போடுறதுக்கு அப்ப இப்படியான வேற வெப்தளங்களூடாக அரசு தனது சேவைகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறதை சொல்றது இந்த இ கவர்மெண்ட் வந்து. கூடுதலாக எங்கட சிஸ்டத்துல அரசாங்க நிர்வாகம் இந்த டிஎஸ் ஆபீஸ் ஜிஎஸ் ஆபீஸ் இந்த நிர்வாகங்கள் அல்லது இந்த பிரதேச சபைகள் அல்லது எங்கட சட்ட நிர்வாகம் நீதிமன்றங்கள் மற்றது பாராளுமன்றம் இது தொடர்பான அந்த வேலைகளையும் இதனூடாக செய்யத்தான் இலத்திரனியல் அரசு என்று நாங்கள் வரையறுத்துக் கொள்வது. அடுத்தது சமூக வலைத்தளங்கள். இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து நீங்கள் இப்ப அதுல நல்லா ஈடுபட்டு இருக்கிறீங்கள். அப்ப இதுல பெருசா நாங்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சோசியல் நெட்வொர்க், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஃபிளிக்கர், யூடியூப், லிங்க்டின் இதுகள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள். நீங்கள் ஒரு சமூகமாக இயங்குறதுக்கு இதனூடாக உறவுகளை பரிமாறத்துக்கு தகவல்களை பரிமாறத்துக்கு கூட உறவுகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு தளங்களாக இது அமைச்சது. இதுல ஃபேஸ்புக் நார்மலாக எல்லாரும் பாவிக்கிறது. ட்விட்டர் வந்து பிரபலமான ஆட்கள் இந்த ட்விட்டர்ல இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கணும். மெட்டாக்களை அவர் போடுற இதெல்லாம் பார்த்து கொண்டு வேற ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கு. ஃபிளிக்கர் இந்த படங்கள் அதுகள் போட்டு வைக்கிற. யூடியூப் வீடியோஸ் இது ஒரு பெரிய இது. எல்லா வீடியோவும் இப்ப யூடியூப்ல நியூஸ்கள் எல்லாம் பார்க்கணும் ஆட்கள். மற்ற லிங்க்டின்ன்றது தொழில்முறை சார் சில இது ஆக்கள் இணைஞ்சு அந்த ஒரு குறிப்பிட்ட தொழில்துறை சார்ந்த ஆக்கள் சேர்ந்து இணைஞ்சு அந்த தொழில்துறை சம்பந்தமான அந்த தொழில்துறையில வார புது தொழில்நுட்பங்கள், அந்த தொழில்துறையில வார வேலை வாய்ப்புகள் அதுல எல்லாம் இந்த இதனூடாகவே இந்த தொடர்பாடல்கள் எல்லாம் நடைபெறும். லிங்க்டின் அப்ப இதுல வந்து சோசியல் நெட்வொர்க்ஸ் என்று சொல்றது ஒரு சமூகமாக இணைந்து தகவல் பரிமாற்றத்தை அவை மேற்கொள்ளும். உலகளாவிய ரீதியில சமூகமாக இணைந்து மேற்கொள்ளக்கூடிய இருக்கிறது சோசியல் நெட்வொர்க், சமூக வலைத்தளங்கள். அடுத்ததுதான் நம்ம சொன்ன இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், முகில் கணனி எண்ணக்கரு. முகில் கணனி எண்ணக்கரு இந்த முகில் என்று பேர் வந்த என்றால் முகில் எண்ணத்துக்கு எங்களுக்கு தேவை மழையத்தாரத முகில். அப்ப தண்ணி வந்து எங்களுக்கு வானத்துல இருந்து தண்ணி வரப்போகுது, எங்களுக்கு தேவையான நீரை அங்க இருந்து அனுப்ப போகுது. ஆனால் நாங்கள் எங்கட வீட்டுல கிணறு தண்ணி தொட்டி எல்லாம் வச்சு நாங்கள் எங்களுக்கான தண்ணியை நாங்கள் பராமரிக்கிறோம். ஆனா எங்களுக்கு இந்த தேவையான நேரம் முகில இருந்து மழை வந்து கொண்டு இருக்கக்கூடிய வசதி இருக்குமென்றா நாங்கள் இப்படி கிணற வட்டி தண்ணியை தொட்டியை வச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவையான நேரம் முகில இருந்து தண்ணி வர வேண்டாம். அப்ப அந்த கன்செப்ட் தான் நீங்க எங்கட கம்ப்யூட்டர் நீங்கள் வீட்டுல வச்சிருக்க தண்ணி தொட்டி மாதிரி. சரியா, இந்த கிளவுட் இந்த எங்களோட நெட்வொர்க் இந்த உலகளாவிய வலையமைப்பு வந்து கிளவுட், அது ஒரு கிளவுடா நாங்கள் முகில் மாதிரி கருதுறோம்.
அப்ப எங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ், எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எங்கட கம்ப்யூட்டர்ல நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். எங்கட வீட்டுல டேங்க்ல தண்ணியை வச்சிருக்க மாதிரி அது தேவையான நேரம் நாங்கள் எடுத்து பாவிக்கிறோம். ஆனால் இந்த தண்ணி முகில்ல இருந்து நேரம் எங்களுக்கு வருமாட்டா அந்த டேங்கை நாங்கள் வச்சிருக்க தேவை. அதே மாதிரி இங்க கம்ப்யூட்டர்ல எங்களுக்கு எப்பவும் ஆன்லைன்ல இந்த டேட்டா சாஃப்ட்வேர் எங்களுக்கு கிடைக்குமெண்டா நாங்கள் உண்டு எங்கட கம்ப்யூட்டர்ல வச்சிருக்க தேவை. அதை நாங்கள் எங்க செய்யலாம்? இணையத்திலேயே, அதாவது அந்த கிளவுட்லயே கொண்டு நாங்கள் எங்கட டேட்டாவை அல்லது எங்கட ஃபைலுகள் இல்லை எங்கட சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அங்கேயே வச்சிருக்கலாம். அதையே நாங்கள் எடுத்து தேவையான நேரம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கேக்குள்ள நாங்கள் இருக்குமென்றால், நிரந்தரமாக இன்டர்நெட் கனெக்ஷன் எங்களுக்கு இருக்குமென்றால் தடை இல்லாமல் தேவையான நேரம் அதை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப அதுதானே இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங். அப்ப எல்லாத்தையும், எல்லா வளங்களையும் நாங்கள் எங்கட இடத்திலேயே வச்சிருக்காமல் பொதுவான ஒரு இடத்துல வச்சிருந்துட்டு அதை நாங்கள் எடுத்து பார்க்கணும். இப்ப உங்களோட ஜிமெயில் என்ன செய்யுங்க? ஜிமெயில் உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்கள் பாக்குறீங்க, மொபைல்ல பாக்குறீங்க என்றாலும் அந்த ஜிமெயில் உங்களுக்கு வார போற மெயில்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு சர்வர் மெஷின்லாம் இருக்க போகுது. அந்த சர்வர் மெஷினை தான் நாங்கள் இப்ப கிளவுட்னு சொல்ல போறோம். உங்களுக்கு தேவையான நேரம் அந்த இமெயில உங்களோட போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ போய் அந்த இடத்துல இருந்து எடுத்து பார்க்குறீங்க. புதுசா என்ன மெயில் வந்திருக்குது, நீங்கள் என்ன அனுப்புறீங்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய. அப்ப உங்களோட கம்ப்யூட்டரும் உங்களோட போன்ல வச்சிருக்காமல் அங்க இருக்கு, அதை எடுத்து பார்க்கறது தான் உங்களோட போன். சரியா? அப்ப உங்களுக்கான ஃபைல்கள் இதுகள் எல்லாத்தையும் உங்களோட பென் டிரைவ்லயோ இதுலயோ வச்சிருக்காமல் கிளவுட் டிரைவ்ல, இப்ப கூகுள் டிரைவ் இருக்கு, அதுல போட்டு வச்சுட்டு தேவையான நேரம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அது என்ன நன்மை என்றால், நீங்கள் எல்லாத்தையும் காவி கொண்டு போக தேவையில்லை. இப்ப கொழும்பு போறீங்க என்றால் ஒன்றும் இல்லாமலே நீங்கள் வலிக்கிட்டு போகலாம். உங்களோட இந்த கிளவுட் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கு தானே, அதுல ஃபைல போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட், உங்களோட இமெயில் அக்கௌண்ட் யூஸ் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சா சரி, கொழும்புல போய் அங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ல உங்களோட யூஸ் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க உங்களோட ஃபைலை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பென் டிரைவையோ கம்ப்யூட்டரையோ காவி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்டைக்குள்ள கிளவுட்ன்றது இந்த இணையம் தான், இணையத்தில் இருக்க சர்வர் மெஷின்ஸ் எல்லாம் தான் கிளவுட்ன்றது, முகில் மாதிரி. அதுலயே உங்களோட எல்லாத்தையும் போட்டு வச்சால், உங்களோட எல்லாத்தையும் மீன்ஸ் ஃபைல்ஸ், சாஃப்ட்வேர், இதுகள் எல்லாத்தையும் சர்வீசஸ் எல்லாத்தையும் அதுலயே வச்சு அதுலயே இருந்து பெற்றீங்க என்றால் நீங்கள் எங்க போனாலும் உங்களோட யூஸ் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இணைய இணைப்பு நிரந்தரமாக எல்லா இடம் இருக்கணும், அது கட்டாயம் தேவை. அப்ப முகில் கணினி என்ன கருதுன்றது அதுதான். எல்லாத்தையும் நாங்கள் காமனாயே இதுல வச்சிருக்கிறது. அப்ப சர்வர் மெஷின்ஸ், அதுக்கு சர்வர்ஸ் வேணும். இந்த சேவையில வழங்குற மிகப்பெரிய கணனைகள் உலகம் புறாம் இருக்குது. அந்த சர்வர்ஸ்ல நாங்கள் போட்டு வைக்கலாம். சேமிப்பு அங்கேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த கூகுள்லயே கூகுள் டிரைவ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட்ல ஒன் டிரைவ் இருக்குது. இதுகளெல்லாம் நீங்கள் உங்களோட தரவுகளை உங்களோட பென் டிரைவ்லயோ கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணாமல் அதுல ஒன்றை சேவ் பண்ணி வச்சா நீங்கள் எங்க போனாலும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதை மெட்டாக்களுக்கும் ஷேர் பண்ணலாம். விருப்பம் பண்ணா மெட்டாக்களையும் அதை எடுத்து பார்க்கறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம். ஷேர் பண்றேன்னு சொல்றேன். தரவுத்தளங்கள், இப்ப தரவுத்தளங்கள் எல்லாம் கிளவுட்லாம் இருக்க போகுது. இப்ப பேங்க்ல நீங்கள் பீப்புள்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த பீப்புள்ஸ் பேங்க் அவ்வளவு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலும் எங்கேயோ ஒரு சர்வர் மெஷின்ல இருக்க போகுது. அப்ப அது ஒரு கிளவுட். இப்ப நீங்கள் எந்த ஒரு ஏடிஎம் மெஷினுக்கு போனா என்ன, எந்த ஒரு பிரான்ச்சுக்கு போனா என்ன, இல்ல அது பிரான்ச்சில் இருக்கிற அந்த பேங்க் ஸ்டாஃபும் எந்த பிரான்ச்சில இருந்தும் அதை எடுத்து பார்க்கக்கூடிய இருக்கு. ஏன்னா அது கிளவுட்ல ஒரு சர்வர்ல இருக்கிறபடியா எல்லாரும். இப்ப நீங்கள் திண்ணவெளியில இருக்கிற பீப்புள்ஸ் பேங்க்ல போய் அக்கௌண்ட் திறக்கிறீங்களா, திண்ணவெளியில் இருக்கிற பீப்புள்ஸ் பேங்க் கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் அது இருக்குமென்றால் சாத்தியமாக. அப்ப அந்த பேங்க்ல போனதான் நீங்கள் எதையும் செய்யலாம். இந்த ஏடிஎம் மெஷின்லாலேயோ உலகளாவிய ரீதியில வேலை அமைப்புகள்ல இருந்தோ, இப்ப யூகேல இருக்கிறவரும் ஒருத்தர் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளால வந்து அந்த பேங்க்ல இந்த வேலையை செய்துட்டு போகக்கூடிய ஆன்லைன் அக்கௌண்ட் வச்சிருந்தார். அப்ப அதுக்கு தான் இந்த கிளவுட் என்ற கான்செப்ட். இப்ப உங்களோட இமெயிலே கிளவுட்லாம் இருக்கு. அப்ப நீங்க அதை நீங்கள் பாவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா, ஆனா கிளவுட் கம்ப்யூட்டிங் அந்த கருதுகோள் தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். என்ன கரு இணையத்தில் கணினி சேவைகளை வழங்குது, சர்வீசஸ், இமெயில் சர்வீஸ், இந்த சேவரெல்லாம் மேற்கொள்ளப்படுறது. மற்றது தரவுத்தளங்கள், டேட்டாபேஸ், வலையமைப்பாக்கம். இப்ப வெப்சைட் கிரியேட் பண்றதே நீங்கள் ஆன்லைன்ல போய் வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். உங்களோட கம்ப்யூட்டர்ல வச்சுதான் செய்யணும் இல்லை, ஆன்லைன்ல இருக்கிற அந்த வெப்சைட் கிரியேட் பண்ற பேஜுக்கு போனீங்கன்னா நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் எழுதுறதெல்லாம் நாங்கள் எங்கட கம்ப்யூட்டர்ல வச்சு எழுதணும் இல்லை. அதுக்கான சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜை பாவிச்சு எழுத போறோம் என்றால்
அதுக்கான தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அந்த எழுதுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அந்த சர்வர்லயே இருக்கு. நீங்கள் அதுல போய் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அதுல போய் நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் எழுதி போட்டு சாஃப்ட்வேர் எழுதுறாக்கள் அல்லது வெப்சைட் கிரியேட் பண்றாக்கள் அதுலயே போய் செய்துட்டு வரலாம். அப்ப அவ இந்த வீட்டை இருந்து செய்யலாம். இந்த கொழம்புக்கு போனான்னா அமெரிக்காவுக்கு போனான்னா அந்த ஒரு இதையும் காவி கொண்டு போக தேவையில்லை. நேர யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அவன் வேலையை கண்டினியூ பண்ணக்கூடியா இருக்கு. அப்ப வீட்டை இருந்து செய்த போட்டு போய் ஆஃபீஸ்லயும் செய்யலாம். ஒரு விஷயம் பேக்கும் கொண்டு போக தேவை. அப்ப அதுதான் இந்த வலையமைப்பாக்கம் மென்பொருட்களையும் அங்க வச்சிருக்கலாம். உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை வேர்டோ எக்ஸலோ டவுன்லோட் பண்ணி எங்கட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும் இல்லை. இப்ப உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் இருக்கும் இந்த கூகுள் இதுகள்ல. அதுல பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்கப்படுத்தப்படும். கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இந்த மாதிரி போகும். இதுல நன்மைகள் என்ன? மின்னஞ்சல் அனுப்புதல். நீங்கள் மின்னஞ்சல் அனுப்புகளையும் இதோட ஆவண திருத்தம். இப்ப வேர்ட்ல நீங்கள் டைப் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கணும் பார்க்க கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள போய் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள போய் கூகுள் டாக்ஸ் இருக்கு. அதுல போய் செய்தீங்க என்றால் அது ஆன்லைன்ல போடப்பட்டிருக்கும் அந்த வேர்ட் டாக்குமெண்ட். அதை நீங்கள் எங்க போனாலும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து அதுல ஏதாவது திருத்தலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணி அவையும் எடுத்து அதை பார்க்கலாம், செய்யலாம். எதுவும் சேஃப்டியா இருக்கு. திரைப்படங்களை, தொலைக்காட்சி இப்ப இதெல்லாம் நீங்கள் ஆன்லைன்ல யூடியூப்ல போடப்படுறது. யூடியூப் ஒரு கிளவுட். அப்ப அது இங்கே சர்வர்ல வீடியோக்கள் போட்டு போது எல்லாரும் எடுத்து பார்க்கணும், தங்களுடைய அதுல போடினோம், தேவையான இடத்துல போய் பார்க்கணும். இப்ப திரைப்படங்கள், தொலைக்காட்சி, இசை கேட்டல், மியூசிக், கூகுள் டிரைவ்ல கூட ஃபைல்களை போட்டு வைக்கிறீங்க. இணையதளங்களை ஓம்புதல், வெப் ஹோஸ்டிங்னா வெப்சைட்டை கொண்ட போட்டு வைக்கிற இணையதளங்களை ஓம்புதல்ன்றது. ஓம்புதல் ஹோஸ்டிங்ன்றதுக்கு ஓம்புதல் தமிழ் சொல்லு பாவிக்கப்பட்டிருக்கு. இணையதளங்களை நீங்கள் இப்ப ஒரு நிறுவனத்தை நினைத்தீங்கன்னா அது ஒரு சர்வர்ல போடப்படும். உலகளாவிய ரீதியில இவரும் அணுகக்கூடியா இருக்கு. சரி, இந்த ஆடியோ வீடியோ ஸ்ட்ரீமிங் இப்போ ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துருக்கா இப்ப யூடியூப்ல லைவா அதை டெலிகாஸ்ட் பண்ணலாம். அந்த ஒரு கூட்டமோ நிகழ்ச்சியோ ஒரு மாநாடோ நடக்குது என்றால் யூனியன் வெட்டிங் ஒன்று நடக்குதுன்னா அந்த வெட்டிங்கை எடுத்து யூடியூப்லயே போடுனேன். இப்ப ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் என்றால் அது எடுக்க அப்படியே யூடியூப்ல போய் கொண்டிருக்கும். சரியா? அப்ப இப்ப லைவ்ல இப்ப கிரிக்கெட் மேட்ச் அதில் பாக்குற மாதிரி யூடியூப் ஊடாக அந்த ஆடியோ அதுல நீங்கள் ஆடியோன்றது ஒலி இதுகள். சரியா? அப்ப உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சாஃப்ட்வேர்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பாவிக்கலாம். மற்றது பகுப்பாய்வு. இப்ப தரவுகளை பகுப்பாய்வு செய்யறதுக்கு ஒரு தரவை நீங்கள் சேகரிச்சு போட்டு அதுல இருந்து பகுப்பாய்வு செய்து அதுல இருந்து சில முடிவுகளை பெறணும் என்றால் அந்த பகுப்பாய்வு செய்யறதுக்கான சாஃப்ட்வேர் ஒரு சர்வர்ல இருக்கு. நீங்கள் அந்த தரவை அங்கே அனுப்பி விட்டீங்கன்னா அது பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு அந்த முடிவே உங்களுக்கு அனுப்பும். சரி, அப்ப நீங்க அதை எடுத்து பாவிக்கலாம். இப்ப வேலையை நாங்கள் அங்க கொடுத்து விட்டு அது செய்துட்டு எங்களுக்கு அனுப்பக்கூடியதா இருக்கு. சரி, அதுதான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன. மற்ற இதுல கிளையன்ட் சர்வர் ரெண்டு விஷயம் இருக்கு. கிளையன்ட் சர்வர், சேவை பயனர், சேவை வழங்கி. கிளையன்ட் என்றவர் நாங்க கூடுதலா கிளையன்ட், நாங்கள் எல்லாம் சேவையை பெறுறாங்க. நேரத்துல சேவையை வழங்குறதுக்கு நேரத்துல சேவை மெஷின்ஸ் அந்தந்த நிறுவனம் இப்போ கூகுளோ, ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ, வைபரோ, ஜூமோ இவையெல்லாம் உலகளாவிய ரீதியில நூற்றுக்கணக்கான சேவை மெஷின்ஸை பெரிய பெரிய பவர்ஃபுல்லான மெஷின்ஸை போட்டு வச்சிருக்கீங்கன்னா அவைதான் எங்களுக்கு இந்த சேவையை வழங்குது. அப்ப கூகுள் சூம்ல இருக்கிற ஒரு சேவை மெஷின் தான் இப்ப உங்களை நியமனிச்சு வச்சிருக்குது. அப்ப நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து தருது, உங்களோட வீடியோவை எனக்கு எடுத்து தருது, இந்த கதைக்கிற சொல்ல எடுத்து உங்களுக்கு இந்த வாய்ஸை உங்களுக்கு தருது, அதே மாதிரி எங்களுடைய ஸ்கிரீனை உங்களுக்கு தருது, எல்லாம் அதுதான் மேற்கொள்ளும். அப்ப இவ்வளவு வேலையும் நினைச்சு இந்த வேலையை செய்து கொண்டு இருக்குது. அது சர்வர், ஜூம்ல இருக்கிற சர்வர். இந்த நீங்கள் நான் எல்லாம் கிளைண்ட். இப்ப நாங்கள் இதுல 200 பேரு கிட்ட இணைஞ்சிருக்கிறோம் கிளைண்டா இந்த சர்வர் கீழே. உங்களுக்கு அது சேவையை வழங்குது, நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தகவல் தொடர்பு ஈடுபடுவோர் 2 பிரிவுங்க. இந்த இரண்டும் இந்த எங்களோட கம்யூனிகேஷன்ல இந்த ரெண்டும் தேவை. நாங்க கிளைண்டா இருக்க போறோம், சர்வர் சேவையை வழங்க போறோம். நாங்க சேவையை கேட்கிறோம், அது சேவையை எங்களுக்கு வழங்குது. அதான் இந்த 2 பிரிவுகள். ஒன்று கிளைண்ட், எங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். நாங்கள் இதுல ஜூமுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் கம்ப்யூட்டர்ல, அல்லது ஆன்லைன்ல போய் அந்த ஜூம் சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணியிருப்போம். சர்வர்லயும் அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எங்களுக்கு சேவையை வழங்கி கொண்டிருக்க போகுது. சேவை பயனர் சேவையை கோருறது, சேவை வழங்கி சேவையை வழங்குகின்ற கிளைண்ட் சர்வர் 2 பேருக்கும் இடையில இன்டர்நெட். இப்ப உங்களுக்கும் எனக்கும் இடையில இன்டர்நெட் இருக்கு.
உலகளாவிய வலைப்பின்னல். அப்போ உங்களோட போனும் இல்ல கம்ப்யூட்டரும் எந்த போன் கம்ப்யூட்டரும் அதில் கனெக்ட் பண்ணித்தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். கிளையண்ட் சர்வர் சரியா, எங்களுக்கான நாங்கள் எல்லாம் இந்த சைட்ல இருக்கிறோம். சர்வர் தான் எங்களுக்கு ஜூம்ல இருந்து சர்வர் எங்களுக்கு சேவையை வழங்கி கொண்டிருக்கிறோம் இணையத்தின் ஊடாக. இப்ப சேவை வழங்கி அவங்களுக்கு சேவையை வழங்கி கொண்டிருக்கிறோம். சில பல வழங்கியல் செய்நிரல் இயங்கும் இப்ப இது அந்த சேவை வழங்கியல்ல சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணி கொண்டிருக்கும். அந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் எங்களுக்கு சேவையை வழங்கி கொண்டிருக்கும். அங்க ஸ்பீடான சிபியூ போடப்பட்டிருக்கும் அந்த சேவை மிஷின்ல. உங்களோட போன்லயோ உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி சிபியூ இருக்காது. மிகவும் வேகக்கூடிய சிபியூ நினைவகங்களும் கூடிய கொள்ளக்கூடிய நினைவகங்கள் அங்க இருக்கும். ரேம் மாதிரிகள் சிபியூ ரேம் எல்லாம் மிகவும் கூடவா இருக்கும், சக்தி வாய்ந்ததாக. அண்ட் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இப்போ நாங்கள் ஆண்ட்ராய்டோ விண்டோஸோ, இதில் நான் இந்த கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு வச்சிருக்கேன். உங்களோட போனோல ஆண்ட்ராய்டு அல்ல ஐஓஎஸ் இருக்கும் சரியா. அல்ல கம்ப்யூட்டர் பாவிக்கிறீங்க என்றால் அதுல விண்டோஸ் இருக்க போதும், இல்ல ஆப்பிள் கம்ப்யூட்டர்னா மேக்கின்டோஸ். அப்ப அந்த ஓஎஸ் எங்கட கிளையன்ட் சைட்ல நாங்கள் இதுல பாக்கிறோம். ஆனால் சர்வர் சைட்ல இருக்க ஓஎஸ் வேறையா இருக்கு, அது பவர்ஃபுல்லானதா இருக்கு. அந்த ஓஎஸ் எங்களுக்கு சேவையில வழங்கி கொண்டிருக்க போதும். வழங்கி என்பது ஒரு சேவை பயனருக்கு சேவையை வழங்கும் செய்நிரல் ஆகும். சேவை வழங்கி சேவை வழங்கி கொண்டிருக்க போது நாங்கள் அந்த சேவையை பெற்றுக் கொண்டிருக்கோம். இந்த மாதிரி தான் அந்த சர்வர் மெஷின்ஸ் இருக்கு சரியா. அந்த சர்வர் மெஷின்ஸ் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல தான் அதுல அடுக்கப்பட்டிருக்கும். கபர்ட்டை அதில் தான் சர்வீஸ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்க போகும். இந்த சேவை வழங்கிகள் சர்வர்ஸுக்கு உதாரணங்கள் என்றால் அதுல ஒன்று இருக்குது விலை வழங்கிகள். இப்ப நீங்கள் வெப்சைட்ஸை கேட்டா உங்களுக்கு வெப்சைட்ஸை தாரது, அதுல சொல்ற வெப் சர்வர்ஸ் சரியா. வெப் சர்வர்ஸ் இருக்குது, அந்த வெப் சர்வர்ஸ்ல தான் வெப்சைட்ஸ் போடப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த HTML என்ற லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்களா, அந்த லாங்குவேஜில் எழுதப்பட்ட வெப்சைட்ல வெப் சர்வர்ல போடப்பட்டிருக்கு. நீங்கள் www.gfn.ac.lk அந்த இதை உங்களோட ப்ரௌசர்ல அடிக்க அந்த வெப் சர்வர்ல இருந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு தருது சரியா. அப்ப விலை வழங்கிகள் வெப்சைட்ஸை வழங்குற மற்ற தரவுத்தள வழங்கிகள் தரவை சேமித்து நிர்வகித்து உசாவர்களுக்கு பதிலளிக்கும். இப்ப நீங்கள் ஏடிஎம்ல போய் பேங்க் கார்டை போட்டு காசு எடுக்கிறீங்க என்றால் அது அந்த டேட்டா பேஸ் சர்வர்னு இருக்கும், தரவுத்தள வழங்கி. அந்த சர்வரை கம்யூனிகேட் பண்ணி உங்களோட ஏடிஎம் மிஷின் அதோட தொடர்பு கொண்டுதான் உங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறீங்களா அந்த காசை கழிச்சு உங்களுக்கு காசு தந்து அது அந்த கணக்கை முடிச்சு வைக்கும். அந்த தரவுத்தளத்துல இருக்க போகுது டேட்டா பேஸ்ல அந்த டீட்டெயில் அதை போய் மாத்தி வைக்கும். விலை வழங்கிகள் அதாவது வெப் சர்வர்ஸ், இது வந்து டேட்டா பேஸ் சர்வர்ஸ். இது கோப்பு வழங்கிகள் ஃபைல், உங்களுக்கு தேவையான ஃபைல்களை தாரத்துக்கு. இப்ப கூகுள் டிரைவ்ல நீங்கள் ஃபைல்களை போட்டு வச்சா அங்க ஃபைல் எல்லாம் இருக்கு. நீங்கள் தேவையான ஃபைலை போய் கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த ஃபைல் அங்க இருந்து உங்களுக்கு அனுப்பப்படும் சரியா. அது வந்து ஃபைல் சர்வர்ஸ் ஃபைல்களை சேவ் பண்ணி வைக்க. இது டேட்டா பேஸ்ன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் அதுல வச்சிருக்கிறது. இது ஃபைல்களை வச்சிருக்கிறது சரியா. இப்ப PDF ஃபைலோ வேர்ட் ஃபைலோ இல்லது வீடியோ ஆடியோ ஃபைல்களை நீங்க சேவ் பண்ணி அது தேவையான நேரம் எடுக்கிறது. இது வெப்சைட். வித்தியாசம் செய்யணும். வெப்சைட் என்ன, டேட்டா பேஸ் என்ன, ஃபைல் என்ன, எல்லாம் வேற விஷயம். இதுல எல்லாம் தரவு தான் இருக்க போகுது. இப்ப வெப்சைட்லயும் ஏதோ ஒரு தரவு தான் இருக்க போகுது. அது எழுத்தா இருக்கலாம், படமா இருக்கலாம், அது இருக்க போகுது. இங்கேயும் தரவு தான் இருக்க போகுது, எழுத்தோ படமோ ஏதோ. ஆனா அந்த தொழில்நுட்பம் வேற. கோப்பு அந்த ஃபைலை பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு PDF ஃபைலை பார்த்தேன்னா ஒரு வெப்சைட்டை பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா சில தொழில்நுட்பங்கள் அதுல வித்தியாசமா இருக்கு. அப்ப PDF ஃபைலை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுல கிளிக் பண்ணி எல்லாம் போறதுக்கு இருக்காது. ஆனா இங்க வெப்சைட்ல கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வெப்சைட் பேஜ்ல போறதா இருக்கு. அஞ்சல் வழங்கி, இதுதான் உங்களோட இமெயில், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கல இமெயில்ல இதுதான் உங்களுக்கு அந்த இமெயில உங்களுக்கு அனுப்பி பெறுற வேலைகளை செய்யறது இமெயில் சர்வர், இமெயிலுக்கான சர்வர். இந்த DNS வழங்கியது முதல் பார்த்துறாங்க. நீங்கள் பெயரைத்தான் அடிப்பீங்கள் ப்ரௌசர்ல, பேருக்கான IP அட்ரஸை இவர் தான் கொடுக்கும்.
அப்பதான் அந்த ஐபி அட்ரஸ் எடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த ஐபி அட்ரஸோட போய் அந்த தேவையான வெப்சைட்டோ தேவையான சேவையோ பெற்றுக்கொள்ளலாம். எப்படி வேற வேற சர்வர்ஸ், வெப் சர்வர் இங்கிலீஷ்ல இருக்கு, உங்களுக்கு இதுல போடப்பட்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இருக்கு வெப் சர்வர், மெயில் சர்வர், டிஎன்எஸ் சர்வர், ப்ராக்ஸி சர்வர், எஃப்டிபி சர்வர். இப்ப இதுல வெப் சர்வர் என்றால் நீங்கள் வெப்சைட்டை கேட்டால் அந்த வெப்சைட்டை அனுப்பும். மெயில் சர்வர்னா உங்களோட மெயிலை அனுப்பி உங்களுக்கு மெயில் எடுத்து பார்க்குறது. டிஎன்எஸ் சர்வர்னா டிஎன்எஸ் சர்வருக்கு நீங்கள் இதுல இருக்கிற மாதிரி இந்த வெப்சைட் அட்ரஸ் அனுப்பினால் அது ஐபி அட்ரஸ் அனுப்பும். அந்த ஐபி அட்ரஸை வச்சு கொண்டுதான் நீங்கள் அந்த வெப்சைட்டை போய் எடுக்கணும். உங்களோட நீங்கள் மீன்ஸ் உங்களோட கம்ப்யூட்டரோ உங்களோட மொபைல் ஃபோன். ப்ராக்ஸி சர்வர் நேரடி தொடர்பை ஏற்படுத்தாமல், இந்த கம்ப்யூட்டர் இணையத்தோட நேரடியா தொடர்பு கொள்ளாமல் இடையில ஒரு ப்ராக்ஸி சர்வரை வச்சிருந்தால் அப்ப உங்களுக்காக வேண்டி அது வேலை செய்யும். இந்த உங்களோட கம்ப்யூட்டர் உங்களோட தேவையில இவர் செய்து கொடுப்பார். இப்ப வெளியால இருக்கிறவருக்கு, இங்க இருக்கிறவருக்கு, இன்டர்நெட்ல இருக்கிறவருக்கு உங்களை தெரியாது. நீங்கள் இவரோடாத்தான் அந்த சேவை பெற்றுக் கொள்றீங்க. அப்ப இவர் தான் கேட்கிற மாதிரி இவருக்கு தெரியும். அப்ப நீங்கள் அதுக்குள்ள மறைஞ்சிருந்து கொண்டு இவர் மூலமாக அந்த வேலை செய்கிறார். இப்ப சொல்லி நான் சில பேர் அந்த ப்ராக்சியை வச்சு ஆக்களை செய்யணும், இப்ப அவர் போகல விட்ட ப்ராக்சி தான் போகுதென்றால் சில பேர் பெரிய முதலீடுகள் அதெல்லாம் செய்வினோம். ஆனா அவர் தான் செய்கிறாருன்னு தெரியாது. வேறு ஒரு ஆளை கொண்டுச்சு தான் அந்த காசை கொடுத்து அவரை கொண்டுச்சு தான் அந்த பிசினஸை ரன் பண்ணுவார். அப்ப இவற்ற பிசினஸ் தெரியாமல் இருக்கு, சரியா? இவற்ற பிசினஸ் தெரியாமல் இருக்கு. ஆனா இவர் தான் ரன் பண்ணி. அப்ப இவர் எல்லாரும் இவரைத்தான் நினைப்பின இவற்ற பிசினஸ். ஆனா இவருக்கு பின்னாலே இவர் இருக்க போறார். அதுதான் இந்த ப்ராக்சின்னு சொல்றது. அதே மாதிரி எங்கட கம்ப்யூட்டர்ல எங்கட கேம்பஸ்ல இருக்கிற ப்ராக்சி சர்வர் வச்சிருப்போம். அப்ப ப்ராக்சி சர்வருக்குள்ளால நாங்கள் இமெயில் எல்லா வேலையும் செய்கிறோம் என்றால் அப்ப வெளியால இன்டர்நெட்ல இருக்கிறவருக்கு உங்களை தெரியாது. உள்ள கேம்பஸுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கம்ப்யூட்டர்ஸும் பற்றி அவருக்கு தெரியாது. இவருக்கு இந்த ப்ராக்சியை மட்டும்தான் தெரியும். இவற்றை ஐபி அட்ரஸ் அதெல்லாம் தெரியும். அப்ப இதனூடாக நாங்கள் எங்கட இதுல செய்வோம். அப்ப எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ப்ராக்சிக்கலா போனா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். என்றால் அவை இவரைத்தான் பாக்குறான்னா இவருக்குத்தான் ஏதாவது பிரச்சனை கொடுக்க முயற்சிக்கலாம். ஆனா இதுக்குள்ளால எங்கட கம்ப்யூட்டர்ல டேட்டாவே பாதுகாப்புக்கு இந்த ப்ராக்சி சர்வரை போட்டு வைக்கலாம். எஃப்டிபி சர்வர்னா ஃபைல்களை அனுப்பி எடுக்கிறது. அதே மாதிரி ஒரிஜினல் சர்வர் அப்படியான சர்வர்ஸ் சேவையில வழங்குறதுக்கு இருக்கு. இணைய சேவை வழங்குனர்கள், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். சிம்பிளா சொன்னால் எங்களுடைய எஸ்எல்டி, டயலாக், ஏர்டெல் இவையெல்லாம் உங்களுக்கு இன்டர்நெட் சேவையில வழங்குறார்கள். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். உங்களுக்கு இணைய இணைப்பு வேணுமெண்டா இவையோட நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அது மொபைல் டேட்டா என்ன, வைஃபை என்ன, இதனூடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கும். இணைய இணைப்பு அடிப்படையில் சேவை வழங்கும் நிறுவனங்கள். பௌதீக உள்கட்டமைப்பு. இப்ப இவைதான் அந்த பௌதீக உட்கட்டமைப்பு என்ன? எஸ்எல்டி தான் ரோட்ல எல்லாம் போஸ்டுகளை போட்டு கேபிள்களை எடுத்து எங்களுக்கு அந்த டெலிபோன் கனெக்ஷன்களை தரும். இல்ல டயலாக் என்றால் ஏர்டெல் டவர்களை போட்டு டவர்ல இதுகளை போட்டு எங்களோட மொபைல் போன் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வசதி. அதாவது பௌதிக உட்கட்டமைப்பு இணைப்புகளை பராமரித்து மக்களுக்கு சேவையை வழங்குறது. அதுல வழங்குற சேவை இன்டர்நெட் ஆக்சஸ். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன். அப்பதான் நீங்கள் இணையத்தோட தொடர்பு ஏற்படுத்தி அதை பெற்றுக் கொள்ளலாம். அதை தெரிவிக்கணும். இல்லது நீங்கள் உங்களுக்கான வெப்சைட்டுகள் அதில் போட போறீங்கன்னா அவையோட தொடர்பு கொண்டால் டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு ஒரு டொமைன் நேம். என்ன டொமைன் நேம்? இந்த jfn.ac.lk அப்படி ஏதாவது டொமைன் மாதிரி உங்களுக்கு ஒரு டொமைன் நேமை போட்டு தாரு. சரியா? உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதுக்கு ஒரு டொமைன் நேம் இருந்தா உங்களோட பேரையும் வச்சுக்கொண்டு அல்லது பின்னால jfn ac.lk அப்படி ஏதாவது உண்டு, இல்லது .com அப்படியான ஏதாவது உண்டு தாரது. சரி, உங்களுக்கு வெப்சைட், உங்களுக்கு வெப்சைட்டுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி சர்வர்ல அந்த வெப்சைட் அதுக்கான டொமைன் நேம் பேரை ஆட்கள பேரையும் தாராது. டொமைன் நேம் அந்த மாதிரி தான். அதுல பேர்ந்து நீங்க உங்களோட வெப்சைட்டுகள் வெப்சைட்டுகளை போடக்கூடியதா இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். அதுல உங்களோட வெப்சைட்டை போடக்கூடியதா இருக்கும். அதுக்கும் அவையே அனுபவம். இது இப்ப எங்களோட எஸ்எல்டி டயலாக் மட்டும்தான் போகணும் இல்லை. இன்டர்நெட் ஆக்சஸ்க்கு நீங்கள் வீட்டை போவீங்க. ஏனென்றால் இவைதான் இங்க டவர் எழுதல் வச்சிருக்கணும். ஆனா இந்த இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லயே போய் உங்களுக்கான வெப் சர்வர்ல உங்களுக்கான ஸ்பேஸ் இடத்தை நீங்கள் பதிவு செய்து காசு பே பண்ணியோ ஃப்ரீயாயோ எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு டொமைன் நேம் வரும். அதுல நீங்கள் உங்களோட வெப்சைட்டை போட்டு பார்க்கக்கூடியதா இருக்கும்.
விலை வழங்கி இடம் வாங்குதல். அதாவது இந்த வெப் சர்வர்ல போய் நீங்க உங்களுக்கான இடம்ண்ட நாங்க மெமரியை உங்களுக்கு எடுத்ததான் அந்த மெமரி இருக்கிற இடத்துல உங்களோட வெப்சைட்டை போட்டு உலகத்துல இருக்க எல்லாரும் பார்க்கக்கூடிய இருக்கு. ஃப்ரீயா நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய சைட் இருக்குது, காசு கொடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய கதையும் காசு கொடுத்தா உங்களுக்கு வசதிகள் கூட வரும். இதை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருக்க இதுல என்ன மாதிரி செய்யலாம்ன்றதையும் இருக்க பார்ப்போம். என்னென்ன இருக்குன்றதை அந்த பெருசால உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொண்டு பார்ப்போம் அடுத்த கிளாஸ். வெப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவை டவரோ இல்லை கேபிளோ அதனால உங்களுக்கு சேவையில வழங்கி